கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் सुबह स्तुति बलि अब्बा पिता देंगे तुझे ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் आराधना स्तुति बलि अब्बा पिता देंगे तुझे அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா अब्बा पिता देंगे तुझे अब्बा पिता देंगे तुझे எபினேசர் இதுவரை உதவி செய்தி अब तक संभाला இதுவரை உதவி செய்தி எபினேசர் अब तक संभाला है यबनेज़र எல்லாரும் சேர்ந்து அதிகாலை ஸ்தோத்திர பலி ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான் सुबह सुबह स्तुति बलि अब्बा पिता देंगे तुझे ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் आराधना स्तुति बलि अब्बा पिता देंगे तुझे அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் अब्बा पिता देंगे तुझे अब्बा पिता देंगे तुझे எல் ஷடா எல்லாம் வல்லவரே சொல்லுவோம் எல் ஷதாய் சர்வ சக்திமான் எல்லாம் வல்லவரே எல் ஷடா ஓ सर्व शक्तिमान விசுவாசத்தோடு பாடுவோம் எல் ஷதாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் सुबह सुबह स्तुति बलि अब्बा पिता देंगे तुझे ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா आराधना स्तुति बलि अब्बा पिता देंगे तुझे அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் अब्बा पिता देंगे तुझे अब्बा पिता देंगे तुझे எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே एलरोई मुझ पर तेरी नजर என்னை காண்பவரே எல்ரோய் சொல்லுவோமா मुझ पर तेरी नजर एलरोई அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா பிதா
बलि अब्बा पिता देंगे तुझे அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் अब्बा पिता देंगे तुझे अब्बा पिता देंगे तुझे யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் விசுவாசத்தோட பாடுவோம் यहोवा இதுவரை நமக்கு எல்லாவற்றையும் பாதுகாத்த தெய்வம் करता है எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே சொல்லுவோம் पूर्ति करता है यहोवा ईरे அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் सुबह सुबह स्तुति बलि अब्बा पिता देंगे तुझे ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் आराधना स्तुति बलि अब्बा पिता देंगे तुझे அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா யெகோவா ஈரே अब्बा पिता देंगे तुझे अब्बा पिता देंगे तुझे யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் சந்தோஷமா பாடுவோம் यहोवा நம்மளை இதுவரை எல்லாவற்றையும் பாதுகாத்து கண்மணி போல கதை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே. ஓ पूर्ति करता है यहोवा ईरे காலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் सुबह सुबह स्तुति बलि आमेन। अब्बा पिता देंगे तुझे ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் आराधना आमेन। स्तुति बलि Yes, Lord. अब्बा पिता देंगे तुझे அப்பா அப்பா உங்களுக்கு தான் சொல்லுங்க அப்பா அப்பா अब्बा पिता देंगे तुझे अब्बा पिता देंगे तुझे சொல்லுவோம் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் अब्बा पिता देंगे तुझे अब्बा ஒரு पिता முறை கூட சொல்ல போறோம் देंगे விசுவாசத்தோடு तुझे அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் अब्बा पिता देंगे तुझे अब्बा पिता देंगे तुझे அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தர் இதுவரைக்கும் என்னுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார் என்று சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுவோம் ஆமென் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அல்லேலூயா ஒரு பாடல கூடி நம்ம பாடலை பாடி நம்ம ஆராதிப்போம் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிப்போம் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக கரங்களை தட்டி எஸ் இதுவரை நம்ம நடத்தினார் இன்னும் கர்த்தர் நடத்துவார் இதுவரையும் கொண்டு வந்தார் இன்னும் கொண்டு போவார் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை
சொல்லுவோம். ஆராதனா ஆராதனா Yes, ஆண்டவரே. ஸ்துதி ஆராதனா ஆராதிக்கிற மக்களிடத்துல ஆராதனா வாருங்க. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. सुबह के समय शाम के समय आराधना पिता को தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. சொல்லுவோம். जीवित बलि तुझे आराधना आमीन। जीवन जल तुझे आराधना கசந்து துஜே ஆராதனா, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. बादल के खंभे तुझे आराधना मेरे मसीह तुझे आराधना ஓ ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஓ आराधना आराधना ஹalleluya. तुझी आराधना आराधना ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. जीवित बलि तुझे आराधना जीवन जल तुझे आराधना மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. बादल के खंभे तुझे आराधना मेरे मसीह तुझे आराधना ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. आराधना आराधना तुझी आराधना आराधना அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. अब्बा पिता तुझे आराधना प्रेमी प्रभु तुझे आराधना மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. सर्वशक्तिमान तुझे आराधना दया के प्रभु तुझे आराधना ஆராதனை ஆராதனை. கொஞ்சம் துதி ஆராதனை ஆராதனை பாடுவோம். आराधना आराधना तुझी आराधना आराधना காலையிலோ மாலையிலோ ஆராதனா பிதாவுக்கே. सुबह के समय शाम के समय आराधना पिता को ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. விசுவாசத்தோட பாடுவோம். जीवित बलि तुझे आराधना जीवन जल तुझे आराधना மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. बादल के खंभे तुझे आराधना मेरे मसीह तुझे आराधना ஓ ஆராதனா. எல்லாரும் ஆராதனைக்கு ஆயத்தமா? நம்ம எல்லாரும் பாடுவோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஓ आराधना आराधना கர்த்தாவே வழிகாட்டி आराधना आराधना காலையிலோ மாலையிலோ ஆராதனா ஆவியே. सुबह के समय शाम के समय आराधना पिता को தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. சொல்லுவோம். पवित्र आत्मा तुझे आराधना मेरे साथी तुझे आराधना வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. स्वर्ग पिता तुझे आराधना मार्गदर्शी तुझे आराधना ஆராதனா ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. சபை ஆராதிங்கள்.
ஆராதனா ஆராதனா கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆராதனா துதி சத்தம் எழும்பட்டும். ஆராதனா காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. सुबह के समय शाम के समय आराधना पिता को அப்பா அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. अब्बा पिता तुझे आराधना, प्रेमी प्रभु तुझे आराधना. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. सर्वशक्तिमान तुझे आराधना, दया के प्रभु तुझे आराधना. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ओ आराधना आराधना, என்னை காண்கிற தெய்வமே, துதி தூயாவியே, ஆராதனா வழி காட்டுகிற ஆராதனா. தெய்வமே. காலையிலோ இதுவரை கொண்டு வந்த தெய்வம், இனி நடத்துகிற வல்லவர், இனி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், இனி எங்கள் வேலை வழிநடத்துகிற தெய்வம். ஒரு மேக ஸ்தம்பம் எங்களை வழிநடத்தும். 2022 வருஷத்திலே கர்த்தர் இந்த 11 மாதம் வரை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். இனி உள்ள நாட்களிலும் கர்த்தர் ஒரு மேக ஸ்தம்பமா நமக்கு முன்னே கடந்து சென்று நம்முடைய தடைகளை நீக்கி, வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆராதித்து ஜெயமெடுப்போம். இன்றைக்கு வரை கண்ட சில செங்கல்களை கர்த்தர் தகர்க்கிற நேரமா இருக்கிறது. இதுவரை கண்ட எரிகோ கோட்டைகள் தகர்ந்து போகிற நேரமா இருக்கிறது. ஏன் என்று தெரியுமா? மேக ஸ்தம்பத்தின் மூலமாக நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் ஜீவபலி, வழிகாட்டுகிற தெய்வம், வல்லவர், சர்வ சக்திமா. இதுவரைக்கும் தோல்விகளை சந்தித்திருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆராதனை எழும்ப எழும்ப, துதியின் சத்தம் எழும்ப எழும்ப, கர்த்தருடைய தேவ பிள்ளைகள் ஆராதிக்க ஆராதிக்க இனி அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவர் நானா இருக்கிறபடியினாலே தோல்விகளை ஜெயமாக மாற்றுவர் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆராதித்து, ஆண்டவரே, கண்மலையே, அப்பா பிதாவே, உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. எஸ் எஸ் செங்கடலை கண்டு பயப்படாத, யோர்தானை கண்டு பயப்படாத. சங்கீதம் 114 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யோர்தானே நீ துள்ளுகிறது காரணம் என்ன? செங்கடலே நீ பின்னிட்டு திரும்புறது காரணம் என்ன? யோர்தான் சொல்லும், அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்களுடைய பாதங்கள் யோர்தானிலே பட்டு விட்டது. இனிமே எனக்கு இதற்கு இடமில்லை. அபிஷேகம் உள்ள ஆராதனை எழும்ப எழும்ப யோர்தானுக்கு இடமில்லை. Uraba shagadara udaraba larathuraba naga ribaraba udaragadara riba shagadara udaraba laragadara riba lagandara baudaba. Hallelujah, hallelujah, hallelujah. அநேக இடங்கள்ல தோற்று போயிருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் ஒரு மேகஸ்தம்பமா உனக்கு முன்னே சொல்லுகிறேன். எல்லாரும் தங்களோட ஸ்தானங்கள் எழும்பி நிற்போமா? எல்லாரும் தங்களோட ஸ்தானங்கள் எழும்பி நிற்போமா? கொஞ்ச நேரம் கூட நம்ம மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, இந்த ஒரே ஸ்டான்ஸாவை நம்ம பாடி கொஞ்ச நேரம் விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். ஆராதனையிலே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஐயா இனி கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது, சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறல, எனக்கு வழிகாட்டியா நீங்க கடந்து சொல்லணும் ஐயா, எனக்கு வழிகாட்டிய கடந்து சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு வழிகாட்டிய கடந்து சொல்லணும் ஆண்டவரே. ஆமென். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. இந்த ஒரு ஸ்டான்ஸாவை பாடி நம்ம கொஞ்ச நேரம் விடுதலோடு ஆராதிப்போம். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. எஸ், ஹல்லேலூயா. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. சொல்லுவோம். जीवित बलि तुझे आराधना, जीवन जल तुझे आराधना. ओ मेगा
விசுவாசத்தோட பாடுவோம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மேகஸ்தம்பம் நமக்கு முன்பாக கடந்து போகிறது. ஒரு மேகஸ்தம்பம் கடந்து போகிறது. ஓ ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, जीवित बलि तुझे आराधना, जीवन जल तुझे आराधना, मेघस्तंभमे उमके आराधने, मेघियावे उमके आराधने, बादल के खंभे तुझे आराधना, मेरे मसीह तुझे आराधना, ओ आराधना आराधना तुझे आराधना आराधना, ओ आराधना आराधना तुझे आराधना आराधना, कालैलो मालैलो आराधने अपाउके, सुबह के समय शाम के समय आराधना पिता को, ओ जीव बलिये उमके आराधने, जीव तन्नीरे उमके आराधने, ओ जीवित बलि तुझे आराधना, जीवन जल तुझे आराधना, ओ मेघस्तंभमे उमके आराधने, मेघियावे उमके आराधने, बादल के खंभे तुझे आराधना, मेरे मसीह तुझे आराधना, आराधने आराधने तुझे आराधने आराधने, ओ आराधना आराधना ஒரு மேகம் கடந்து போகட்டும், ஒரு மேகம் கடந்து போகட்டும், கடைகளோட தெரிகிற மேகம் கடந்து போகட்டும். இனி உனக்கு முன்பாக பகலில் ஒரு மேகஸ்தம்பம், ராத்திரியில் அக்கினி ஸ்தம்பம், வழிகாட்டுவதற்கு இரவிலே மேகமாகலும் அம்மை பகலிலே அக்கினியாகலும் இனி உன்னை அணுகுவதில்லை. ஏனென்று தெரியுமா? உன்னை அழைத்த தெய்வம் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். உன்னை அழைத்தவன் கடந்து செல்கிறார். நீ எந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறாயோ அந்த தெய்வம் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். இதுவரைக்கும் கொண்டு வந்த தெய்வம் இனி நடத்துவா. சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், உலகங்கள் மாறலாம், மோசங்களாய் வரலாம், ஆட்கள் மாறலாம், எல்லாம் மாறி போனாலும் வாக்கு மாறாத ஒரு தெய்வம், வாக்கு மாறாத ஒரு கர்த்தர் உன்னை அழைத்த தெய்வம், நீ விசுவாசிக்கிற தெய்வம். ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் விசுவாசித்தவர் இன்னார் அறிந்திருக்கிறேன், அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு முன்பாக கடந்து செல்வா. ஒருவேளை பலவீனங்கள் எனக்கு தடையா இருக்கலாம், வியாதிகள் தடையா இருக்கலாம், சூழ்நிலைகள் தடையா இருக்கலாம். ஆனா ஒன்று எனக்கு தெரியும், இந்த சூழ்நிலைகளை விட என் தெய்வம் பெரியவர், இந்த வியாதியை விட என் கர்த்தர் பெரியவர், என் அழைத்த பெரியவர். அவர் எனக்கு முன்பாக கடந்து சென்றார். வாக்கு தத்தம் நிறைவேறும், நிச்சயம் தடைகள் மாறும், சில சரீரங்களை கர்த்தர் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, மாலையிலோ மாலையிலோ ஆமென் ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுவோம். ரிபாபா சகரபா உடரபல ரக்கபரபா ரிபௌடர ஹந்தரபா சகதரபா ரிபல பௌடர கதுரபா ரிபல பௌடர வக்கரபா. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை சரியாக்குவேன். இனி நீ கோணலான பாதைகளில் இல்ல, என்னால செவ்வாய்ப்படுத்துகிற சில வழிகளில் நீ நடக்க போகிறாய். கோரேசே ஓ கோரேசே, இனி உனக்கு முன்பாக எந்த ஒரு கோணலான பாதைகளும் காணப்படாது. Because I am going before you. நான் உனக்கு முன்பாக சொல்கிறேன். கர்த்தர் சேனைகளின் தேவன் சொல்லுகிறார், இனி உனக்கு முன்பாக சொல்கிறோம். மேகஸ்தம்பம் உண்டு, மேகஸ்தம்பம் உண்டு, மேகஸ்தம்பம் உண்டு. தோற்று போன பகுதிகள், தோல்வியடைந்த பகுதிகளை கர்த்தர் சேமாக மாற்றுகிற வேளை, அமை கவலை நிறைந்த பகுதிகளை ஆறுதல் தருகிற வேளை, அமை நீ நிந்திக்கப்படும் ஸ்தானங்களில் உனக்கு முன்பாக கிரியை செய்கிற ஒரு மேகம் கடந்து போகிறது. உடரப சகதர பலபா உடரபல ரந்தர பௌடரப சியந்தர பலபா
ഹല്ലേലൂയ. എല്ലാ സൂழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மளை தாங்குவார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை தாங்குவார். நமக்கு முன்பாக கடந்து போகிற தெய்வம் ஒரு அப்பாவை விட அம்மாவை விட நம்மளை தேற்றி வழிநடத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். जैसे माता எல்லாரும் ரெண்டு संभालती கரங்களை வானத்துக்கு நேராக है நீட்டி விசுவாசத்தோட சொல்லுங்க. वैसे எனக்கு முன்பாக यीशु செல்லுகிறவர் என்னை தேற்றுவார். संभालेगा. ஹalleluya हालेलुया 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 மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. सीने से लगाएगा चिंता सब हटाएगा. ஒரு தாய் தேற்றுவது போல் எல்லாரும் தேற்றப்படுகிற நேரமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். जैसे माता அநேக நேரங்கள்ல சோர்ந்து போகல, संभालती है கவலைப்படாத. वैसे ஒரு அம்மாவை போல यीशु தாயை போல தேற்றுகிற ஒரு தேவன் நமக்குண்டு. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். आदर के ले जाएगा இதுவரை நடத்தின चट्टान தேவன் पर கரத்தை விட மாட்டார். चढ़ाएगा. ஒரு தாய் தேற்றுவது போல் யாரும் இல்லைன்னா கூட தேற்று வருவா. जैसे आगारे माता ஆபிரகாம் கைவிட்டாங்கல்ல, संभालती है சாரா கைவிட்டால, வனாந்திரத்திலும் தேடி வருகிற यीशु ஒரு ஆண்டவர் நமக்குண்டு. संभालेगा. உனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. मेरे कारण वो घायल हुआ. கூட ஆண்டவர் போதும் இருப்பாக. मेरे पापों को उठाए
छोड़ेगा, ஒரு நாளும் கைவிடாத தெய்வம். कभी भी ना त्यागेगा. जैसे माता நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாதபடி கர்த்தர் நடத்தும்படியாக संभालेगा. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் யாரு கைவிட்டாலும் ஆண்டவரே, நம்பியிருந்தவர்கள் பிள்ளைகள் யாரு கைவிட்டாலும் கல்வாரியிலே 2 கரங்களை விரித்த ஆண்டவர் இதுவரைக்கும் கொண்டு வந்த தெய்வம், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். தாயின் கருவில் உருவாகும் என்னை கண்டெடுத்த தெய்வம் இன்னும் நம்மளை நடத்துவார். இந்த வருஷம் இதுவரை காண செய்த கர்த்தர் இன்னும் கர்த்தர் நம்மளை இன்னும் கொண்டு போவா. எலியாவே, சூரிய செடிங்கில சோர்ந்திருக்கிறாயா? எல்லா சோர்வுகளை மாற்றுவதற்கு உன்னை சந்திக்க ஒரு தெய்வம் வந்தது உண்மையானா? வேதத்தை சுமந்து கொண்டு இவ்வளவு நாள் விசுவாசத்தோடு ஆராதிக்கிற நம்மளை கர்த்தர் கைவிடுவாரா? அல்லேலூயா. விசுவாசத்தோட காணப்போம். கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தீர், உமக்கு நன்றி. ஒரு தாயை போல எங்களை தேற்றுவீராக. என் மேகஸ்தம் என் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றி கர்த்தர் சேர்த்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை தொடர்ந்துள்ள போதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். தடைகளை மாற்றுங்க. ஜெபத்துக்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கை வைத்து காமிங்க. இந்த பாடல் பாடும்போது ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துவதினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. நாம் இந்த பாடலை பாடும்போதே இந்த பகுதிகளை தேவ ஆவியானுடைய ஆளுகை உண்டாக, இந்தியாவிலே நம்முடைய மிஷனரிகள் இன்னும் அநேகர் எழுப்ப கர்த்தர் பலப்படுத்த, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற கிருபையை கர்த்தர் தரும்படி நாம் ஜெபத்தோடு பாடுவோமா? பரமண்டலங்களில் வீற்றிருக்கோ எங்கள் பிதாவே, பரமண்டலங்கள் வீற்றிருக்கோ எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உந்தன் நாமம் பரிசுத்தப்படட்டும், உம் ராஜ்யம் வருக, உம் ராஜ்யம் வருகவே, உம் நாமம், உம் ராஜ்யம் வருகவே, உம் நாமம், ராஜ்யம் வல்லமை மகிமை என்றும் உம்முடையதே, ராஜ்யம் வல்லமை மகிமை என்றும் உம்முடையதே, பரமண்டலங்களில் வீற்றிருக்கும் எங்கள் பிதாவே, பரமண்டல வீற்றிருக்கோ உம் நாமம் வாழ்க, உந்தன் நாமம் பரிசுத்தப்படட்டும், உம் ராஜ்யம் வருக,
Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். इस सुबह के अवसर में जो भी यीशु मसीह के नाम से इकट्ठे हुए हैं, आप सब लोगों का मेरा अभिनंदन. மிஷனரிகள் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். मिशनरी सब लोगों के लिए मेरा प्यार भरी अभिनंदन. நேரம் அதிகமாகிறபடினால நாங்க பிளான் பண்ணியிருந்த ஒரு பாடலை இன்றைக்கு பாடல, நேரம் கிடைத்தால் பாடுவோம். समय ज्यादा होने के कारण हम लोग आयोजित करके रखा था एक गीत, हम प्रस्तुत नहीं कर पा रहे हैं, लेकिन अगर समय मिलने से हम करेंगे. இந்த நாளிலும் லூக்கா 4வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். इस समय में भी हम लोग लूका 4 अध्याय 43 वचन को पढ़ाकर सुनेंगे. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இயேசு இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்த நாட்களில் அவர் கூறினது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். जब यीशु मसीह दुनिया में थे, उन्होंने एक बात कहा, मैं सुसमाचार का राज्य के सुसमाचार को मुझे प्रचार करना है, इसलिए मैं भेजा गया हूं. மத்தேயு 24வது அதிகாரம் அதன் 13-14வது வசனங்களில் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். मत्ती उसका 24वां अध्याय 13 और 14 में हम लोग पढ़ते हैं, परमेश्वर का राज्य का सुसमाचार एक गवाही के रूप में पूरा दुनिया में प्रचार किया जाएगा. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்களிடம் அவர் கூறின ஒரு கட்டளை உண்டு. यीशु मसीह पुनरुत्थान पाने के बाद अपने शिष्यों को देखकर एक आज्ञा दिया था. இதுதான் கிரேட் கமிஷன் என்று சொல்லுவோம். इसको मगान आज्ञा करके कहते हैं. பிரதான கட்டளை. ये प्रधान एक आज्ञा है. மத்தேயு 28வது அதிகாரம் அதன் 18 முதல் 20 வரைக்கும் பார்க்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். मत्ती 28 अध्याय में हम लोग इस तरह से पढ़ते हैं, यीशु ने उनके पास आकर कहा, स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है, इसलिए तुम जाओ, सब जातियों को लोगों को चेला बनाओ. இந்த பிரதான கட்டளை எத்தனை பேர் நாம் கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம்? इस मगान आज्ञा को कितने लोग सुने हैं और कितने लोग जानते हैं? ஒரு சிலருக்கு மட்டுமா இந்த கட்டளை? क्या कुछ लोगों के लिए यह आज्ञा है क्या? அவரை பின்பற்றுகிற சீஷர்களாகிய நாம் அனைவருக்கும் சொல்லப்பட்ட கட்டளை. उनके पीछे चलने वाला हम हर एक लोगों के लिए, शिष्य लोगों के लिए ये आज्ञा दिया गया है. நீங்கள் புறப்பட்டு போய் आप लोग चलो, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். सारे जातियों को सुसमाचार प्रचार करो. நம்முடைய உள்ளத்துல இந்த வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கட்டும். आज इन दिनों में हमारे हृदय में ये बात हमेशा हमसे बातें करने पाए. இதே பகுதிகளை நாம் மார்க் 16வது அதிகாரத்துல பார்க்கிறோம். லூக்கா 24ல, அப்போஸ்தலர் 1:8ல இதற்கு தொடர்புடைய வசனங்களை நாம் பார்க்கிறோம். इसके साथ संबंधित वचनों को हम लोग दूसरा जो अध्याय में भी, जो प्रेरितों का 1:8 में और मरकुस का 16 में, वो सारे जो अध्याय में हम लोग देखते हैं. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பதாக இயேசு பரமேறி போகும்போது அவர் கூறினது, காத்திருங்கள். बेंतेकोस का दिन के पहले जब प्रभु ने स्वर्ग आरोहण वो हुआ है, उसके पहले उन्होंने एक बात कहा, तुम बाढ़ जोते रहो. பெந்தேகோஸ்தே நாளில் யாவரும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். बेंतेकोस के दिन में सब लोग अन्य भाषा का चिन्ह के साथ पवित्र आत्मा का भरपूरी पाए थे. இதன் பிறகு அப்போஸ்தலர்கள் எழும்பி நிற்கும் போது 3000 5000 என்று ஜனங்கள் रक्षिக்கப்பட்டார்கள். उसके बाद जब लोग प्रेरित लोग खड़े हो गया था, 3000 5000 संख्या में लोग उद्धार पाए हैं. அப்போஸ்தலர் 2:47ல நாம் வாசிப்போம். जो प्रेरितों का दूसरा अध्याय उसका 44 वचन में हम लोग पढ़ते हैं, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
इसमें मैं इस तरह से पढ़ते हैं, और परमेश्वर की स्तुति करते थे और सब लोग उनसे प्रसन्न थे और जो उद्धार पाते थे उनको प्रभु प्रतिदिन उनमें मिला देता था। இன்றைக்கும் அநேகரை ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபைகளில் சேர்த்து கொண்டு வருகிறார். ஹalleluya. आज कल भी जो भी उद्धार पाते हैं उन लोग को प्रभु कलीसिया में जोड़ देते हैं। ஆமென். आमीन। சபைகளில் ஆண்டவர் ஜனங்களை சேர்த்து கொண்டு வருகிறார். परमेश्वर लोगों को कलीसिया में जुड़ा देते हैं। சபைகளில் ஜனங்கள் சேர்க்கப்படும் போது कलीसिया में जब लोग इस तरह से आएंगे, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், प्रेरितों का 8वां अध्याय इसका पहला वचन में हम लोग पढ़ते हैं, சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. कलीसिया पर बड़ा उपद्रव आरंभ हुआ। ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபை பெருகும் போது जब लोग उद्धार पाते हुए कलीसिया बढ़ते जाता है, சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாகிறது. कलीसिया के लिए बड़ा उपद्रव आता है। அதே வேளையில उसी समय में சபை பரவி பெருகிக் கொண்டே போகிறது. संख्या में बढ़ते बढ़ते जाता है। ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். लोग तितर पितर हो जाते हैं। சிதறடிக்கப்படுகிற ஜனங்கள் ஆங்காங்கே தேவ வசனத்தை சொல்லுகிறார்கள். तितर पितर हुआ परमेश्वर का लोग सब जगहों में जाके प्रभु का वचन प्रचार कर रहे हैं। அற்புத அடையாளங்கள் நடைபெறுகிறது. चिन्ह और चमत्कार होता है। சபைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. कलीसिया ये बढ़ते जाता है। இன்றைக்கு வட இந்தியாவிலும் தென் இந்தியாவிலும் துன்பங்கள் பெருகும் போது आज उत्तर भारत में, पूरा भारत में जब उपद्रव बढ़ते जाता है, தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நற்செய்தி என்னவென்றால் परमेश्वर को लोग जानने के लिए एक अच्छा सुसमाचार है। தேவ ஜனங்கள் பெருக போகிறார்கள். परमेश्वर का लोग बढ़ने जा रहे हैं। சபைகள் பெருக போகிறது. कलीसिया ये बढ़ने जा रहे हैं। சபைகள் ஆத்துமாக்களால் நிரப்பப்பட போகிறது. कलीसिया ये आत्माओं से बढ़ने जा रहा है। இவ்வளவுதான் கைதட்டா உங்களுக்கு? इतना ही आप लोग ताली बजा सकते हैं क्या? துன்பங்கள் பெருக பெருக சபைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. जैसा उपद्रव बढ़ते बढ़ते जाएगा, कलीसिया के संख्या में भी लोग बढ़ते बढ़ते जाएंगे। நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. हम लोग ऐसा देखते हैं, परमेश्वर का डरने वाला डर से और पवित्र आत्मा का तसल्ली से जो परमेश्वर का कलीसिया आगे बढ़ते गया। நாம் வாஞ்சிக்க வேண்டியதும் வட இந்திய ஊழியர்கள் வாஞ்சிக்க வேண்டிய காரியம், हम लोग भी चाहना चाहिए और उत्तर भारत का सेवक लोग भी अपेक्षा रखना है, சபைகள் சமாதானம் பெற்று वो कलीसिया में शांति पाकर, பக்தி விருத்தி அடைந்து, वो भक्ति में एक बढ़ोतरी पाकर, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் परमेश्वर का डर के साथ, பரிசுத்தாவின் ஆறுதலோடும் पवित्र आत्मा का शांति के साथ பெருக போகிறதற்காக ஸ்தோத்திரம். वो कलीसिया बढ़ने बढ़ने जा रहा है, इसलिए परमेश्वर को स्तुति हो। ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? हम सब लोग मिलकर कहें क्या? கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. हमारे हाथों को बढ़ाकर हम कहें, எங்களுடைய சபை, हमारा कलीसिया। வட இந்திய ஊழியர்களும் சேர்ந்து சொல்லுவோம், எங்களுடைய சபை वो उत्तर भारत का सेवक भी मिलकर बोलिए, हमारा कलीसिया சமாதானம் பெற்று शांति पाकर, பக்தி விருத்தி அடைந்து भक्ति में बढ़कर, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு परमेश्वर का डर के साथ, பரிசுத்தாவின் ஆறுதலோடு पवित्र आत्मा का तसल्ली के साथ பெருக போகிறது. बढ़ने जा रहा ஆமென். है। கரங்களை தட்டுவோம். हम ताली बजाकर प्रभु को महिमा करें। ஹalleluya. हालेलुया। இப்படி துன்பங்கள் பெருகின நேரத்துல நெருக்கம் வந்தபோது சபையார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? யாராவது சொல்ல முடியுமா? इस तरह से उपद्रव जब आता था, संकट कलीसिया में आया, लोग कलीसिया के लोग क्या करते थे? कोई बता सकते हैं क्या? யாராவது சொல்ல முடியுமா? कोई बता सकते हैं क्या? ஒருவர் சத்தமாக சொல்லுங்களே. जोर से बोलिए कोई। வெரி குட். ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். लो लगाकर वो लोग प्रार्थना कर रहे थे। ஊழியர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். अभी बंद गृह में सेवक लोग को बंद किया जाता है। துன்பங்கள் அதிகமாகிறது. उपद्रव बढ़ते जाता है। விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். विश्वासी लोग तितर पितर हो गए हैं। அடிப்படை தேவைகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. बुनियादी जरूरत के लिए बहुत बड़ा समस्या हो गया। ஆனால் சபையார்
परंतु कलीसिया के लोग தேவனை நோக்கி परमेश्वर को देखकर ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். लो लगाकर वो लोग प्रार्थना कर रहे थे। இன்னைக்கு நம்முடைய சபை இந்த வேலையை செய்யுமா? आज हमारा कलीसिया इस काम को करेगा क्या? எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग कह सकते हैं? பால்கனில யாரும் கவனிக்கலையா? आप ध्यान से सुनिए। பால்கனில கேக்குதா? बालकनी का लोग सुन रहे हैं क्या? उधर सुनाई देता है क्या? உயர்த்துங்க. கேக்குதென்றால் கரத்தை உயர்த்துங்கள். जिनको सुनाई देता है हाथ ऊपर कर सकते हैं। இப்ப நான் கேக்குறேன், எத்தனை பேர் நாம் சபையாக ஊக்கத்தோட ஜெபம் பண்ண தீர்மானிக்கிறோம்? मैं एक सवाल पूछती हूँ, कितने लोग कलीसिया के सहित हम लोग प्रार्थना करने के लिए तैयार हैं? கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். अपना हाथ ऊपर कर आप दिखाइए। ஆமென், ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய இந்த தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கிறார். आज आपका निर्णय को प्रभु देखते हैं। கரத்தை கீழே போடுவோம். आपका हाथ आप नीचे कर सकते हैं। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு சபை செய்ய வேண்டிய காரியங்கள் சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். आज कलीसिया क्या करना है उस बातों को पर हम ध्यान देने जा रहे हैं। இப்படியாக சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. इस तरह से अभी कलीसिया प्रार्थना कर रहा है। அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாச ஜெபம் பண்ணி விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைகளை ஒப்புவிக்கிறார்கள். इस तरह से हर एक कलीसिया में अगुवे लोगों को नियुक्त करके उपवास करके प्रार्थना करके उनके हाथों में सौंप देते हैं। இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 14:23. प्रेरितों का काम उसका 4वां अध्याय उसका 23वां वचन में ये बात लिखा है। அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். और उन्होंने हर एक कलीसिया में उनके लिए प्राचीन ठहराए और उपवास सहित प्रार्थना करके उन्हें प्रभु के हाथ सौंपा जिस पर उन्होंने विश्वास किया था। இந்த வசனங்களில் எல்லாம் நாம் பார்க்கிறோம், ये सारे वचनों में हम लोग देखते हैं சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருகினது. कलीसिया विश्वास में स्थिर होकर बढ़ने लगा। இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், मैं आज विश्वास करती हूँ நம்முடைய பெத்தேல் மிஷன் சபை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ हमारा बेतमेल मिशन कलीसिया जहाँ कहीं भी हो விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருக போகிறது. विश्वास में स्थिर होकर दिन प्रतिदिन बढ़ने जा रहा है। இதற்காக சபையார் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். इस बात के लिए कलीसिया के लोग लगाकर प्रार्थना करना है। ஆமென், ஆமென்। முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஜெபம். सबसे पहले हम लोग को प्रार्थना करना है। ஆதி அப்போஸ்தல காலத்தில் சபைகளிலே शुरुआत की कलीसियाओं में உபதேசமாய் கொடுக்கப்பட்டதே ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் उनके தரித்திருந்தார்கள். लिए उपदेश के रूप में ये एक बात सिद्धांत के रूप में बता दिया गया है, आप लोग दृढ़ता से प्रार्थना में लगे रहिए। அப்போஸ்தலர் 2:42 நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். हम लोग प्रेरितों का 2वां अध्याय उसका 42 वचन में हम लोग इस तरह से देखते हैं, और प्रार्थना करने में लवलीन रहे। ஜெபம்தான் ஒரு சபையின் ஜீவன். प्रार्थना ही एक कलीसिया का जीवन है। Prayer is the life of a church. प्रार्थना ही एक कलीसिया का जीवन है। ஒரு சபை விழித்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அந்த சபை ஜெபிக்கிறது. एक कलीसिया अगर जागृत है करके हम लोग को समझना है तो वो प्रार्थना करना है। ஒரு சபை ஜெயிக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த சபை ஜெபிக்கிறது என்று एक அர்த்தம். कलीसिया विजयी होता है करके हम लोग को बताना है तो उसको प्रार्थना करना पड़ेगा। இங்க எல்லாரும் இங்க கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய பாரத்தை இன்றைக்கு நம் சபையில ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். आप सब लोग ध्यान से सुनिए, पवित्र आत्मा को बोझ को पवित्र आत्मा हमारे बीच में आज बांट रहे हैं। உங்க பக்கத்துல யாராவது தூங்கினா கொஞ்சம் தட்டி விடுங்க. आपके बगल में कोई भी अगर सो रहे हैं तो उनको जगा दीजिए। ஒரு ஜாக்கிரதையுள்ள ஜெயிக்கிற சபை எது என்றால் ஜெபிக்கிற சபை. एक सावधानी से रहने वाला एक कलीसिया कौन सा है? प्रार्थना करने वाली कलीसिया है। ஜெபம்தான் சபையின் அஸ்திபாரம். वो प्रार्थना ही कलीसिया का नींव है। சபை ஆரம்பிக்கப்பட காரணமா இருந்ததே ஜெபம்தான். वो कलीसिया के शुरुआत का कारण ही प्रार्थना है। பெந்தேகோஸ்து நாளில் இயேசு ஏற்கனவே சொல்லி இருந்தார், காத்திருங்கள் என்று. बेंतेकोस्त के दिन के पहले ही यीशु मसीह ने कहा था, वो बाढ़ जोते रहना।
அவர்கள் ஜெபத்தில் காத்திருந்தார்கள். वो लोग प्रार्थना में बाढ़ जोते रहे. இயேசு 3.5 வருடம் தன்னுடைய சீஷர்களை ஜெபிக்கும்படி பழக்குவித்திருந்தார். यीशु मसीह 3.5 साल अपने शिष्य लोगों को प्रार्थना करने के लिए प्रशिक्षण दिया था. ஜெபிக்க தங்களை விற்று போட்ட அன்பு தேவ பிள்ளைகள் இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் நாமத்திலே வாழ்த்துகிறேன். इधर प्रार्थना के लिए अपने आप को बेच डाला हुआ लोगों को यीशु मसीह के नाम से मैं शुभकामना देती हूँ. இன்னைக்கு எந்த ஒரு பாராட்டும் இல்லாமல் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இங்கு பலர் இருக்கிறார்கள். कोई भी जो तारीफ ना प्राप्त करते हुए बहुत लोग इधर आकर प्रार्थना में लगे रहते हैं. बहुत लोग इधर पाया जाते हैं. இந்த சின்ன கூட்டம் மட்டுமல்ல, ये छोटा झुंड नहीं है. இங்க இருக்கிற அத்தனை பேரும் इधर जो बैठा हुआ हर एक लोग வாரத்தில் 1 மணி நேரமாவது कम से कम हफ्ता में 1 घंटा இந்த ஆலயத்தில் வந்து इस कलिशा में आकर சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். कलिशाओं के लिए हम लोग प्रार्थना करें. ஒரு நாள்ல தீர்மானம் எடுத்த பலரும் இங்க இருக்கிறீங்க. एक दिन जो निर्णय लिया हुआ बहुत लोग इधर बैठे हैं. இன்னைக்கு நீங்க பின்னால் போனதற்கு காரணம் எதையோ சொல்லலாம். वो आज तो आप पीछे हट गए हैं, उसका कारण आप बहुत कह सकते हैं. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய உள்ளங்கள்ல அதே பாரத்தை மீண்டும் போட்டு கொண்டிருக்கிறார். लेकिन पवित्र आत्मा ने उसी बोझ को बहुत लोगों के दिल में अभी दोबारा डाल रहे हैं. முழங்காலில நின்று ஜெபித்தவர்கள் உண்டு. जो घुटने में आकर प्रार्थना किए हुए लोग इधर है. இரவு நேரத்தில் வந்து ஜெபித்தவர்கள் உண்டு. रात के समय में प्रार्थना किए हुए लोग इधर है. உபவாசித்து ஜெபித்தவர்கள் உண்டு. उपवास के साथ प्रार्थना किए हुए लोग इधर है. உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து கொண்டிருந்தார். उस प्रार्थनाओं को प्रभु उत्तर देते रहे. ஆனால் இன்றைக்கு சோர்ந்து போன ஒவ்வொரு பேரையும் பரிசுத்த ஆவியானவர் தட்டி எழுப்புவாராக. लेकिन आज निराशा पाए हुआ हर एक को வரும் पवित्र आत्मा நாட்களில் जागृत करते சபையில हैं. மணிக்கணக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழுப்புவதாங்க. ओ पवित्र आत्मा हमारे कलीसिया में उठ खड़ा होकर प्रार्थना करने वाला झुंड उठ खड़ा हो जाए. போட்ட பாரத்தை பிசாசு திருட முடியாது. जो कुछ प्रभु ने बोझ डाला है शैतान उसको चुरा नहीं सकता है. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? कितने लोग उसके लिए सौंप எனக்காக देते அல்ல, हैं. உண்மையான இருதயத்தோடு இந்த சபைக்காக நான் ஜெபிப்பேன். मेरे लिए नहीं लेकिन सच्चे दिल के साथ इस कलीसिया के लिए मैं प्रार्थना करूंगा. ஜெபிக்கிற கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வேன். वो प्रार्थना करने वाला झुंड के साथ मैं मिल जाऊंगा. ஹalleluya. हालेलुया. இப்போ ஒரே ஒரு சின்ன சபையை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் கடந்து போகிறேன். एक छोटा कलीसिया के बारे में कुछ बातों को कहकर मैं अभी चला जाऊंगी. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் முதல் நாம் பார்க்கும்போது प्रेरितों का काम 11 अध्याय में हम लोग देखते हैं. எருசலேம்ல ஒரு மையமான சபை இருந்தது. जेरूसलम का बीच में एक कलीसिया था. அதை மையமாக வைத்து जेरूसलम को केंद्र में रखते हुए சீஷர்கள், शिष्य लोग விசுவாசிகள் वो विश्वासी लोग பல இடங்களுக்கும் கலைந்து சென்று बहुत जगहों में चलकर கிரேக்கருடனே பேசி यूनानी लोगों के बीच में जाकर बात कर कर கர்த்தரை குறித்து பிரசங்கித்தார்கள். परमेश्वर के बारे में प्रचार किया था. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. परमेश्वर का हाथ उनके साथ था. அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். बहुत लोग परमेश्वर के पास लौट गए. இன்றைக்கு வட இந்திய மிஷனரிகளை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன். आज मैं उत्तर भारत का मिशन लोगों को उत्साहित करने के लिए कहती हूँ. இன்றைக்கு பெரிய அறுவடையை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். शायद आप बहुत बड़ा कटनी को नहीं देखे होंगे. ஆனால் ஆதி சபை என்ன செய்ததோ அதை செய்து கொண்டிருப்போம். लेकिन शुरुआत की कलीसिया जो कुछ कर रही थी उसको हम करते रहेंगे. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. परमेश्वर का हाथ आप लोग के साथ है. சோர்ந்து போகாதீங்க. और निराश मत होइए. வரும் நாட்களில் अनेक ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப போகிறார்கள். आने वाले दिनों में बहुत लोग परमेश्वर के पास आने जा रहे हैं. हालेलुया. आमीन. சத்தமாக சொல்லுவோம். जोर से बोलिए. நம்முடைய வட இந்திய சபைகள் எல்லாம் பெருகும் போது நமக்கு சந்தோஷம் இல்லையா? हमारा उत्तर भारत का कलीसिया जब बढ़ता है हमारे लिए खुशी नहीं है क्या? தென்னிந்திய சபைகள் பெருகும் போது சந்தோஷம் இல்லையா? दक्षिण भारत की कलीसिया बढ़ने के समय हमारे लिए खुशी नहीं है क्या? சொல்லுவோம். वो खुशी के साथ बोलिए हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. இப்படியாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த பயணத்துல इस तरह से जब वो लोग यात्रा कर रहे थे
அவர்கள் எங்கே வந்தார்கள் என்றால் ஒரு முக்கியமான பட்டணத்தில் வந்தார்கள், அந்தியோகியா என்கிற பட்டணம். वो लोग एक शहर में, मुख्य शहर में आए हुए थे, उसका नाम अंतियोकिया. அங்கும் ஜனங்கள் வசனத்தை கேட்கிறார்கள் என்ற செய்தி எருசலேம் சபைக்கு வந்தது. उधर भी लोग प्रभु का वचन को सुन रहे हैं करके जेरूशलेम कलीसिया के पास एक खबर आया था. அந்த எருசலேம் சபை பர்னபாவை இப்போ இந்த பட்டணத்துக்கு அனுப்புகிறது. उस जेरूशलेम कलीसिया ने बरनबा को उस अंतियोकिया कलीसिया के लिए भेज रहा है. இங்க பர்னபா வந்து வசனத்தை சொல்லுகிறான். इधर बरनबा आकर प्रभु का वचन बता रहे हैं. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். बहुत लोग परमेश्वर का कलीसिया में जुड़ गया है. அவனை குறித்தெல்லாம் நிறைய வசனம் இருக்கு, அதை நான் சொல்லல. उनके बारे में बहुत बात अभी नहीं बताऊंगा. பர்னபா இப்போ சவுலை கூட்டி கொண்டு வருகிறார். बरनबा अभी शाऊल को भी लेकर आ रहा है. எந்த பட்டணத்துல நம்ம இருக்கிறோம் இப்போ? कौन सा शहर में हम लोग हैं अभी? பின்னால पीछे बोलिए. காட்டாத்துறையில இருக்கிறீங்களா? இங்க சொல்லுங்களேன், எந்த பட்டணம்? कौन सा शहर में हम लोग अभी रहते हैं? சத்தமாக. जोर से। அந்தியோகியா. अंतियोकिया. கேள்விப்படாத பெயரா இருக்குதா? ये हम लोग कभी नहीं सुना है क्या? அந்தியோகியா. अंतियोकिया. பால்கனில சொல்லுங்க. बालकनी क्या लोग बोलिए. அந்தியோகியா. अंतियोकिया. இப்போ இவர்கள் அங்க உபதேசம் பண்ணுகிறார்கள். अभी इधर उधर आकर प्रभु के बारे में प्रचार करते हैं. நல்லா கவனிங்க. आप ध्यान से सुनिए. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். यीशु मसीह को ग्रहण किया. பர்னபா சவுலும் பர்னபாவும் ஒரு வருஷம் உபதேசம் பண்ணுகிறார்கள். बरनबा और शाऊल एक साल के लिए उनको शिक्षा दे रहे हैं. முதலாவது கிருபை அந்த ஜனங்கள்ல ஊட்டப்பட்டது. सबसे पहले अनुग्रह उन लोगों के ऊपर उंडेल दिया गया है. தேவனுடைய வசனம் விதைக்கப்பட்டது. परमेश्वर का वचन बोया गया है. தேவனுடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். परमेश्वर के वचन को उसी रीति से वो लोग ग्रहण किए हैं. நல்லா கவனிங்க, சபைக்கு வருவது மட்டுமல்ல, आप ध्यान से सुनिए. सिर्फ कलीसिया में आना काफी नहीं है. வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். वचन को ग्रहण करना है. அங்க என்ன அற்புதம் நடந்தது தெரியுமா? उधर क्या चमत्कार हुआ आपको मालूम है? பணம் பெருகினதல்ல. वो பணம், उसका पैसा का बढ़ोतरी नहीं. வீடு கிடைச்சது, கார் கிடைச்சதெல்லாம் சொல்லல. मकान मिला है, कार मिला है, ऐसा नहीं है. வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். वचन को ग्रहण किए हैं. முதலில் இந்த பட்டணத்து மக்களுக்கு, இந்த சபை மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. सबसे पहले शहर का लोगों के लिए मसीही करके नाम आया. நம்ம மாதிரி இப்ப கிறிஸ்தவன் அப்படி இல்ல. முதல்ல கிறிஸ்துவை இவன் பிரதிபலிக்கிறான், கிறிஸ்து இவர் மூலம் வெளிப்படுகிறார் என்று சொல்லி புறஜாதிகள் கண்டார்கள். கிறிஸ்தவன் என்கிற பெயர் வந்தது. सबसे पहले ये लोग मसीह को प्रतिबिंब करते हैं, मसीह का स्वभाव को प्रकट करते हैं करके अन्य जाति लोग देखकर इनको मसीही करके नाम दिए हैं. இன்னைக்கு என்னை குறித்து என்ன பெயர்? आज मेरे बारे में क्या नाम? இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும் கேளுங்க. इधर जो भी बैठे हैं वो सब लोग ऐसा पूछिए. என்னை குறித்து என் சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? मेरे बारे में चारों ओर लोग बैठे हुए लोग क्या कहते हैं? கிறிஸ்து இவன், मसीही, கிறிஸ்து இவள் मसीही. சொல்ல முடியுமா? ऐसा करके कह सकते हैं क्या? வசனம் விதைக்கப்பட்டு வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பிரத்யட்சமான கிரியை தேசத்தில் உண்டாகிறது. கிறிஸ்தவர் என்கிற பெயர் உண்டாகிறது. वचन को जब हम ग्रहण करते हैं और प्रभु का के लिए हम जीते हैं, हमारे लिए मसीही करके एक नाम दिया जाता है. எழுப்புதலின் காலத்தில் இதுதான் நடக்க போகிறது. संजीवन का समय में ऐसे ही होने जा रहा है. ஹalleluya, हालेलुया. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றது இல்ல. यीशु मसीह को ग्रहण करो ऐसा सिर्फ बताना नहीं. நாமே கிறிஸ்துவாய் கடந்து செல்ல போகிறோம். हम लोग मसीह के रूप में भी चलने वाले हैं. ஆமென். हालेलुया. ஆண்டவர் செய்ய போகிறார். ऐसा काम प्रभु करेंगे. விசுவாசத்து கரங்களை தட்டுவோம். विश्वास के साथ हम ताली बजाएं. நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க, நான் ஒரு கிறிஸ்தவன், मैं एक मसीह हूँ, நான் ஒரு கிறிஸ்தவன், मैं एक मसीह हूँ, நாங்கள் கிறிஸ்தவர்கள். हम लोग मसीह है. ஆமென். हालेलुया. இப்போ இந்த சபையில अनेक காரியங்கள் நடக்கிறது. अभी उस कलीसिया में बहुत बात हो रहा है. சபை பெருகுகிறது. कलीसिया बढ़ते जाता है. 29வது வசனம், அப்போஸ்தலர் 11:29. 29 वचन 11 अध्याय में அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக
யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். तब चेलों ने निर्णय लिया कि हरेक अपनी अपनी पूंजी के अनुसार यहूदिया में रहने वाले भाइयों की सहायता के लिए कुछ भेजे. அவர்கள் வாங்குகிற சபையாக மட்டுமல்ல, वो लोग सिर्फ लेने वाला कलीसिया नहीं है, கொடுக்கிற சபையாய் மாறினார்கள். देने वाला कलीसिया बन गया है. ஆமென். हालेलुया. அநேகருக்கு கேள்வி இருக்கலாம், இப்படி எல்லாம் சேகரிக்கலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா? ஆதி சபை கிறிஸ்தவர் என்று பெயரிடப்பட்ட சபை முதலாவது செய்த காரியம். बहुत से लोग ऐसा पूछ सकते हैं, ऐसा कर सकते हैं क्या, वैसा कर सकते हैं क्या, लेकिन शुरुआत के कलीसिया में वो लोग मसीही करके नाम दिया गया है, वो लोग क्या बात को किया है? கிருபைகளை பெற்றுக்கொண்டது, வசனத்தை பெற்றுக்கொண்டது, அற்புதங்களை பெற்றுக்கொண்டது, கொடுக்க ஆரம்பித்தது. वो अनुग्रह को पाया, वचन को पाया, चमत्कारों को पाया, देने लग गया है. நான் கொடுக்கிறவனாய் மாற விரும்புகிறேன் சொல்லுவோம். मैं देने वाला बनने के लिए चाहता हूँ, ऐसा बोलिए. நிறைய பேருக்கு உற்சாகம் இல்ல. बहुत से लोगों के जीवन में अभी उस्ताद नहीं है. ஹalleluya. हालेलुया. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்ப நம்ம சொல்ல போகிறோம், நான் கொடுக்கிறவனாய் மாற போகிறேன். आपको प्रभु देते रहते हैं, अभी आप लोग कहना है मैं ऐसा देने वाला बनूंगा. சகோதரிகள் சொல்லுவோம், बहन लोग कहें கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரேனாவது சொல்லுவோமே. मैं देने के लिए चाहता हूँ, ऐसा करके कम से कम हम कहें. இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஆனா நான் கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரே. मेरे साथ अभी कुछ नहीं है, लेकिन मैं देने के लिए अब चाहता हूँ प्रभु. அப்ப கூட சிலருக்கு சந்தோஷம் இல்ல. ऐसा बोलने से भी कुछ लोगों के இன்னைக்கு जीवन में खुशी உண்மையா नहीं. சொல்வீங்கன்னா இந்த கையெல்லாம் நிரம்ப போகிறது. आप सच में अगर कहने से ये सारे हाथ अभी भरने जा रहा है. எனக்கு இல்ல, आपके लिए और मेरे लिए नहीं. கொடுக்க. आप दे दीजिए. கொஞ்சம் கைய காமிங்க, கொடுக்க. हाथ आप ऊपर करिए, हाथ को दिखाइए. ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறவங்க கொடுக்க ஆரம்பிங்க. परमेश्वर जो भी आपको बहुतायत की रीति में दिया होगा, आप देने शुरू कर दीजिए. நன்றி கரத்தை கீழே போடுங்க. अभी आप हाथ को नीचे कर सकते हैं. எர்மோனிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. எர்மோன் यर्मोन से अभी पानी बह रहा है. அது யோர்தானுக்குள் பாய்கிறது. अभी योर्दान नदी में वो बहता है. யோர்தானிலிருந்து அது சவக்கடலுக்கு போகிறது. योर्दान से लेकर अभी समुद्र में, लाल समुद्र में वो जाता है. ஆனா சவக்கடல் அதை யாருக்கும் கொடுக்கல. लेकिन वो मरा हुआ वो समुद्र किसी को भी नहीं देता है. அது தனக்கென்றே வைத்து கொண்டது. वो अपने लिए रख देता है. சமுத்திரம் நாற்றம் எடுக்கிறது. वो समुद्र में अभी बदबू आता है. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். इस बात को अच्छी तरह जान लीजिए. பெற்றுக்கொண்டதை நாம் கொடுப்போம். जो लोग पाए हैं उन लोग देना है. உங்கள் வாழ்க்கை மனம் வீசும். आपका जीवन खुशबू आएगा. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். आपका जीवन में आशीष आएगा. ஹalleluya. हालेलुया. அந்தியோகியா சபைக்காக ஆண்டவரை துதிப்போம். अंत्योकिया कलीसिया के लिए प्रभु को धन्यवाद करें. இந்த சபையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டதை வேகமாக சொல்லுவோம். अभी हम लोग जल्दी में देखेंगे. இந்த சபை ये कलीसिया கொடுக்கிற சபையாக இருந்தது. देने वाला कलीसिया बन गया. வசனத்தை ஏற்றுக்கொண்ட சபையாக இருந்தது. वचन को ग्रहण किया हुआ कलीसिया था. கிரியை செய்ய ஆரம்பித்தது. वो अभी कार्य करने लगा. இந்த சபையில ஊழியர்களா இருந்தவர்கள் அப்போஸ்தலர் 13:1 நாம் பார்க்கிறோம். इस कलीसिया में जो भी सेवक लोग थे, हम 13 अध्याय पहला वचन में हम लोग देखते 5 हैं. பேர். 5 लोग. எத்தனை பேர்? कितने लोग? 5 பேர். 5 लोग. எந்த சபையில? कौन सा कलीसिया में? ஒரு சிலர் தான் கவனிக்கிறீங்களா? அந்தியோகியா சபையில अंताकिया कलीसिया में பர்னபா, बरनबा, சிமியோன், सिमियोन, லூகி, यूही, மனாயின், मनाइम, சவுல். शाउल. நீங்க வீட்ல போய் இதெல்லாம் வாசிச்சு பாருங்க. आप घर में जाके सब पढ़कर देखिए. பர்னபா ஆறுதலின் மகன், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். बरनबा बहुत तसल्ली देने वाला, तसल्ली का पुत्र है, बहुत नम्र व्यक्ति है. ஆனா கடைசியாக சொல்லப்பட்ட சவுல் लेकिन आखिरी में जो बताया गया शाउल, கொடுமையான மனிதன், वो एक कठोर व्यक्ति था. ஒரு ஆட் பர்சன். वो बहुत गर्म होने वाला व्यक्ति था. ஆறுதலின் மகனாகிய பர்னபாவும் சபையில உண்டு. सो तसल्ली देने वाला बरनबा भी कलीसिया में है. கடுமையான சவுலும் உண்டு. वो बहुत कठोर शाउल भी है. ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார். परमेश्वर किसी को भी इस्तेमाल करेंगे. கொடூர மனிதன் என்று சொல்லப்பட்ட சிலரை நீங்க உங்களை ஆண்டவர் कठोर பயன்படுத்துவார். व्यक्ति करके कहलाते हैं, आप लोग को भी प्रभु इस्तेमाल करेंगे. ஞானமற்றவள் என்று சொல்லுகிற உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். बुद्धिहीन करके आप लोग को
कहते हैं आप लोग को भी प्रभु इस्तेमाल करेंगे ஆண்டவருக்கு பயன்படுத்த எந்த இடமும் தேவை, எந்த இடமானாலும் பயன்படுத்துவார். परमेश्वर के लिए इस्तेमाल करने के लिए कुछ भी जगह में वो इस्तेमाल कर எந்த सकते हैं, மனிதனையும் பயன்படுத்துவார். किसी भी व्यक्ति को इस्तेमाल कर सकते இந்த हैं। காலை வேளையில இந்த ஆலயத்துல கூடி இருக்கிற யாரும் அவருடைய இந்த திட்டத்தை விட்டு வெளியே போக முடியாது. इधर आज इस कलिसिया में इकट्ठे हुए लोग कोई भी इस परमेश्वर की योजना से बाहर नहीं जा सकते हैं। எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும், किसी भी हालत में आप क्यों ना आए हुए हैं, எந்த குறைவோடு வந்திருந்தாலும், किसी भी कमी के साथ क्यों ना आए हुए हैं, நல்லவன் என்று சொல்வதற்கு சாத்தியம் எதுவும் இல்லை என்ற சூழ்நிலையில் நீ வந்திருந்தாலும், मुझे अच्छा कहने के लिए कुछ भी बात संभव नहीं करके हालत में आए होंगे, என் கையில எதுவும் இல்லை நான் ஜீரோவா இருக்கிறேன் என்ற சூழ்நிலையில் நீ வந்தாலும், मेरे हाथ में कुछ भी नहीं है, मैं शून्य हूं, ऐसा करके आए होंगे, பயனற்றவள் பயனற்றவன் என்கிற ஒரு பட்டத்தோடு நீ வந்திருந்தாலும், मेरे जीवन में कुछ भी लायक नहीं है, मैं योग्य नहीं हूं, ऐसा करके आए होंगे, யூஸ்லெஸ்ஸா இருக்கிற உன்னை யூஸ்ஃபுல்லா மாத்த போகிறார். वो मैं अयोग्य कर को आप आए होंगे, लेकिन आपका एक जो आपको प्रभु हाथ में लेकर इस्तेमाल करेंगे, எம்டியா இருக்கிற உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்ற போகிறார். काली बर्तन के रूप में आप रहते हैं, लेकिन आपको प्रभु भरने जा रहा है, குறைவுள்ளவளாய் இருக்கிற உன்னை நிறைவுள்ளவளாய் மாற்ற போகிறார். कमियों का हटाकर प्रभु पूर्णता देने जा रहे हैं। ஆண்டவரே, அந்த பிரபு, அந்த குழுல என்னை இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. प्रभु उस झुंड में मुझे भी मिला दीजिए। இந்த ஆலயத்துல வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், इस कलिसिया में आए हुए सब लोग को देखकर मैं இந்த कहती हूँ 2022 கடைசி பகுதியில் வந்திருக்கிறீர்கள். 2022 का आखिरी समय में हम आ चुके हैं। இந்த வருட இறுதிக்குள்ளாக इस साल के आखिरी இந்த खत्म होने के पहले ஆலயத்தின் ஏதோ ஒரு வேலையில நீங்கள் ஒவ்வொரு பேரும் பங்கு பெற போகிறீர்கள். इस कलिसिया के कुछ भी कार्य में आप लोग जुड़ने जा रहे हैं। ஏதோ பல காரியங்களில் நீங்க சோர்ந்து போனீங்க, உண்மைதான். बहुत कार्यों को लेकर आप निराश हो चुके हैं, सच है। குடும்ப சூழ்நிலை இதற்கு சாத்தியமில்லை என்று சொல்லுகிற சகோதரியே, உண்மைதான். वो परिवार की स्थिति में ये संभव नहीं है करके आप कहती है बहन, आपके लिए இன்னும் நான் கொஞ்சம் நல்லா ஆகட்டும் அப்படின்னு சொல்ற சகோதரனே, वो भाई ऐसा कहते हैं और भी मैं जो ठीक होना था करके, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காலம் இனி இல்லை. लेकिन प्रभु आप लोग को देकर कहते हैं अभी समय बाकी नहीं है, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். अंतिम क्षण में हम लोग आ चुके हैं, நம்முடைய காலங்கள் முடிய போகிற நேரத்துல வந்திருக்கிறோம். हमारा समय समाप्त होने के लिए आया है। நான் இத சேர்த்தேன், அத சேர்த்தேன், அந்த பிசினஸ் பண்ண, இந்த வேலை செஞ்சேன், இது ஒண்ணு மேல போகாது. मैंने ये इकट्ठा किया, वो इकट्ठा किया, ये व्यापार किया, वो व्यापार किया, कुछ भी अभी स्वर्ग में नहीं जाने वाला। அடிக்கோடிட்டு அறிந்து கொள்ளுங்கள், इसको अच्छी तरह आप जान लीजिए, கர்த்தருக்காக நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு பலனை தரப்போகிறது. परमेश्वर के लिए जो कुछ तू करेगा वही तेरे लिए प्रतिफल देगा। அது எந்த சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், वो छोटी बात या मोटी बात क्यों ना हो, பரிசுத்த ஆவியானவர் அநேகரோடு பல இரவுகள் போராடி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा बहुत रातों में बहुत लोगों से संघर्ष करते रहते हैं। இத செய்யவா, அத செய்யவா, அந்த வேலையை செய்யவா, இத செய்யவா, உனக்குள்ளே திட்டம் போட்டு கொண்டிருக்கிறாய். मैं ये काम करूं, वो काम करो, तुम्हारे अंदर ही तुम योजना बनाते रहता है। ஆனால் இத்தனை காலம் உன்னை விட்டு வைத்தது இன்னும் அவருடைய கிருபையை உன்மேல வைப்பதற்காக. वो अभी तक प्रभु ने जो रख छोड़ा है, परमेश्वर का अनुग्रह को तेरे ऊपर கர்த்தர் रखने के लिए। கரத்துல எடுக்கிற காலத்துல அவரிட போய் சேர்ந்து விடுங்க. परमेश्वर का हाथ में जब आप रहते हैं, उनके पास जाकर आप शरण ले लीजिए। ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் கேளுங்க. परमेश्वर मैं क्या करूं आपके लिए, ऐसा पूछिए। அநேக சேர்த்து சேர்த்து பொத்தலான பைகள்ல போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. बहुत लोग इकट्ठा करके करके जो छेद वाली थैली में आप डालते रहते हैं। இதுக்காக இன்னொரு முயற்சி ஒரு பிரயோஜனம் இல்ல. उसी के लिए एक और बार मैं कोशिश करूंगा, दूसरा कोशिश, लेकिन कोई भी आपको जीवन में फल नहीं देगा। ஆனால் தேசம் உன்னை தேடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாத. देश आपके लिए इंतजार कर रहा है, उस बात को आप समझ लीजिए। ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपके अपेक्षा में, उम्मीद में खड़े हैं। ஹalleluya. हालेलुया। இப்போ ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? अभी हम परमेश्वर के लिए क्या करना है?
முதலாவதாக நாம் பார்க்கிறோம் सबसे पहले हम देखते हैं யோசுவா 24:15 यहोशू उसका 24 से 15 में எல்லாருக்கும் தெரியும் நானும் என் வீட்டாரும் வென்றா கர்த்தரையே சேவிப்போம் मैं और मेरा घराना यहोवा ही की सेवा करेंगे। இந்த சபையில வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு தீர்மானம் इस कलीसिया में आए हुआ हर एक का जीवन में एक இந்த निर्णय, உதட்டுல இருந்து ஜெபத்துல சொல்றத நான் இன்னைக்கு கேட்கல वो आपका जो वोटों से आने वाला प्रार्थना नहीं है, இருதயத்தின் ஆழத்துல இருந்து लेकिन हृदय के गहराई से பணம் கிடைக்குதோ கிடைக்கலையோ பணம் கிடைக்குதோ கிடைக்கலையோ पैसा मिले या ना मिले, நல்ல பொசிஷன் கிடைக்குதோ கிடைக்கலையோ अच्छा पद मिले या ना मिले, பிள்ளைக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்குதோ நடக்கலையோ बच्चा के लिए एक अच्छा जगह में शादी होता है कि नहीं होता, வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ काम मिले या ना मिले, விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் छुटकारा मिले या ना मिले, நானும் என் வீட்டாருமோ வென்றான் मैं और मेरा घर के लोग கர்த்தரையே சேவிப்போம் यहोवा ही की सेवा करेंगे। இவ்வளவுதான் வைராக்கியமா சொல்லுங்களேன் अभी बताइए, சொல்லுவோம் நானும் मैं என் வீட்டாருமோ मेरा வென்றான் घराना கர்த்தரே சேவிப்போம் यहोवा ही की सेवा करेंगे। உங்களுக்கும் மைக் கொடுத்தாதான் சத்தமா பேசுவீங்களா आपके पास माइक देने से ही आप जोर से बता सकते हैं क्या? எல்லாரும் சத்தமா ஒரு முறை சொல்லுவோம் आप सब நானும் लोग जोर से बताइए, मैं என் வீட்டாருமோ வென்றான் मेरा घराना கர்த்தரையே சேவிப்போம் यहोवा ही की सेवा करेंगे। ஹalleluya हालेलुया। இத பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல इसको मैं बड़ा रीति से मैं अभी व्याख्या नहीं करने जा रहा हूँ। எல்லா காரியத்திலும் सब चीजों में கர்த்தர் தான் परमेश्वर ही, கர்த்தரையே தான் परमेश्वर के लिए ही இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல தடுமாற்றங்கள் आज जो आत्मिक क्षेत्र में बहुत सारे गिरावट, இதுக்கு மட்டும் அப்படி போயிடலாம் இல்லங்க கர்த்தரை சேவிப்போம் என்று தீர்மானம் எடுத்தோம் கடைசி மூச்சு வரை கர்த்தரையே इसी சேவிப்போம் बात के लिए हम थोड़ा उधर चला जाएंगे, ऐसा नहीं। अगर परमेश्वर के लिए जिएंगे करके निर्णय लिया तो अंतिम श्वास तक प्रभु के लिए जीना है। கொலோசியர் 3:23-24 ओसिया उसका तीसरा अध्याय उसका 23 और 24 में நாம் பார்க்கிறோம் எதை செய்தாலும் हम लोग देखते हैं कुछ भी करें கர்த்தருக்கென்று परमेश्वर के लिए மனப்பூர்வமாய் செய்யுங்கள் हृदय से करिए। கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால परमेश्वर को सेवा करने से பலன் பெற்றுக்கொள்ளுகிறோம் हम प्रतिफल पाते हैं। இன்னைக்கு ஜெபிக்கிறோமா अगर हम आज प्रार्थना करते हैं क्या, ஊழியம் செய்கிறோமா सेवा करते हैं क्या, மனப்பூர்வமாய் दिल से करना है, உத்தமமாய் वो करारी से உற்சாகமாய் उत्साह के साथ செய்வோம் करें। ஆண்டவரை நேசிச்சு செய்யுங்க परमेश्वर से प्यार करते हुए करिए। ஒரு எக்ஸாம்பிள் யாக்கோப பாருங்களேன் एक उदाहरण के रूप में आप याकूब को देखिए। ராகேலை நேசித்தது நிமித்தம் रागेल के ऊपर प्यार करने के कारण அவன் 7 வருஷம் கூட வேலை செய்கிறான் 7 साल वो ज्यादा सेवा किया। புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு इस बात को अब जान लिया होगा। அவனுக்கு அந்த 7 வருஷம் ஒரு நாள் போல போயிருச்சு उनके लिए 7 वर्ष एक दिन जैसा निकल गया। ஆதியாகமம் 29:30 இருக்குது நீங்க வீட்ல போய் இதெல்லாம் பாருங்க जो उत्पत्ति जो 29:30 सो 29 में 29 का अध्याय 30 में लिखा है, आप घर में जाकर पढ़ सकते हैं। அவ்வளவு நேசத்தினால इतना प्यार करने के कारण வேற கொஸ்டினே கிடையாது उसके पास कुछ भी सवाल नहीं था। இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்முடைய நேசம் எப்படி இருக்குது आज परमेश्वर के ऊपर हमारा प्रेम कैसा है, அப்படி நேசிப்போம் என்றால் इस तरह से हम प्यार करेंगे तो ஆண்டவரை சேவிப்பது சந்தோஷமா இருக்கும் परमेश्वर को सेवा करने के लिए सेवा करना हमारे लिए बड़ी आनंद का बात हो जाएगा। ஜெப நேரம் இன்பமா இருக்கும் हमारा प्रार्थना के समय बहुत आनंद से भर ஊழியம் जाएगा। செய்வது இன்பமா இருக்கும் सेवा करना आनंद से भर जाएगा। கஷ்டத்தை பார்க்க மாட்டோம் हम लोग कष्ट को नहीं देखेंगे। ஆமென் हालेलुया। அவரை நேசிப்போம் उनका प्यार करेंगे। ஹalleluya हालेलुया। மார்க் 10:28 பார்க்கிறோம் मरकुस 10 का 28 में देखते हैं, அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள்
அவர்களுக்கு துன்பங்கள் உண்டுன்னு சொல்லி இருக்கிறாரு. परमेश्वर का अनुकरण करने वालों को, परमेश्वर का पीछा चलने वाले लोगों को उपद्रव होगा. துன்பங்களோடு, उपद्रव के साथ. எல்லாரும் சொல்லுங்க துன்பங்களோடு. सब लोग मिलकर बोलिए उपद्रव के साथ. சொல்லுங்க துன்பங்களோடு. उपद्रव के साथ. துன்பங்களோடு நூறத்தனையான பலன். उपद्रव के साथ 100 गुना प्रतिफल. ஹalleluya. हालेलुया. நம்ம கணக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு தான். हमारे लिए एक बात के लिए एक ही है. சில வேளை ஒண்ணுக்கு ரெண்டு போடுவாங்க. कभी कभी एक के लिए 2 मिल जाएगा. ஹalleluya. Hallelujah. பழைய ஏற்பாடுல ஒண்ணுன்னா ரெண்டு தான். जो पुराना नियम में एक बोलने से 2 है. ஆனா புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாகிய நமக்கு ஒன்றெடுத்தா 100. लेकिन नया नियम के जो परमेश्वर का संतान लोगों के लिए अगर एक है तो 100 गुना प्रतिफल. ஒன்றை இயேசுவுக்காக இழந்தீர்கள் என்றால் अगर एक चीज परमेश्वर के लिए गवाया तो 100 பலன் கிடைக்க போகிறது. 100 गुना में प्रभु उसको लौटाएंगे. ஹalleluya. हालेलुया. தேவ ஊழியர்களாகிய இங்க இருக்கிற நாங்கள் யாவரும் ஆண்டவரை துதிக்கிறோம். वो परमेश्वर का सेवक लोग हम सब लोग मिलकर प्रभु को धन्यवाद करते हैं. கிடைப்பதற்காக அல்ல, கிடைப்பதற்காக அல்ல, हम लोग पाने के लिए नहीं, அவரை நேசிக்கிறோம், उनको हम प्यार करते हैं, அவருக்காக உழைக்கிறோம், उनके लिए हम लोग प्रयास करते हैं, பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். प्रतिफल को पाते हैं. எத்தனை ஊழியர்கள் சொல்ல முடியும் நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம்? कितने सेवक लोग ऐसा कह सकते हैं हम प्रतिफल पाते हैं. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். मैं एक छोटा उदाहरण मैं बताती हूँ. ஒரு நாள்ல ஒரு சின்ன ஊழியர், एक समय में एक छोटा सेवक, அவருக்கு அந்த வீட்ல சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லாம இருந்துச்சாம். उनके घर में खाने के लिए भी कुछ नहीं था. ரொம்ப துக்கத்தோடு இருந்தார்களாம். बहुत दुख के साथ होता. அந்த நேரத்துல ஒரு பெரிய ஊழியர் அவர்கள் கதவை தட்டினாராம். उस समय में एक बहुत बड़ा सेवक उनका दरवाजों को खटखटाया. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டப்போ இவங்க காரணத்தை சொன்னாங்க. क्यों अब इस हालत में रहते करके पूछने से वो अपना कारण बताया. அவர் அந்த வீட்டுக்கு அன்றைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொடுத்தாரு. उस दिन के लिए जो भी जरूरत था उसने दे दिया. அவர் ஒன்றை கவனித்துக் கொண்டிருந்தார். लेकिन एक चीज को उन्होंने देख रहा था. அந்த சின்ன ஊழியருடைய மனைவி அந்த ஃப்ரிட்ஜ் பக்கம் போகும்போதெல்லாம் ஒரு துக்கத்தோடு கடந்து போனதை பார்த்தார். उस छोटे सेवक का पत्नी फ्रिज के पास जब को भी जाती थी दुख के साथ जाती थी. அப்போ அவர் கேட்டார், ஏம்மா நீ அந்த ஃப்ரிட்ஜ் கிராஸ் பண்றப்பெல்லாம் இப்படி துக்கத்தோட போற? इस तरह से बड़ा सेवक ने पूछा, आप जब कभी भी उधर जाती है बहुत दुख के साथ क्यों जाती है? அவ சொன்னா, இந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு ஒண்ணுமே என்கிட்ட இல்ல. उस जो बहन ने इस तरह से जवाब दिया, उस फ्रिज में रखने के लिए हमारे पास कुछ भी नहीं है. அப்போ அந்த ஊழியர் ஒன்று சொன்னாராம், उस सेवक उस समय में एक बात कहा, இந்த ஃப்ரிட்ஜை நீ தாண்டறப்பெல்லாம் इस फ्रिज को जब कभी भी तुम पार करके जाती है, உனக்கு எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ ஹalleluya 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 என்று சொல்லு. जितना जोश से तुम कह सकती है उतना जोर से हालेलुया 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 बोलो. அந்த சகோதரிக்கு ஆச்சரியமா இருந்தது. उस बहन ने बहुत आश्चर्यचकित हो गया. அடுத்த நாள் முதல் அந்த இடத்துல வரும்போது ஒரு துக்கம், अगला दिन से उस जगह में जब आती है एक दुख, ஆனா ஒன்று சந்தோஷமா ஹalleluya என்று சொன்னாளாம். लेकिन खुशी के साथ वह हालेलुया ऐसा அந்த कही है. ஃப்ரிட்ஜ் நிரம்பி வழிய வழிய பொருட்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தாராம். जो फ्रिज भरने लायक प्रभु ने चीजों को देते देते रहा. இன்னைக்கு வீட்ல போய் எல்லாரும் செய்யுங்க. अब अभी घर में भी जाकर ऐसा ही करिए. ஹalleluya. हालेलुया. ஃப்ரிட்ஜ் நிரம்புவதற்கல்ல, फ्रिज भरने के लिए नहीं, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. परमेश्वर में खुश रहिए. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. परमेश्वर को स्तुति करना सीखिए. இன்னைக்கு अनेक குறைவுகளோடு வந்திருக்கிற பலரையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. बहुत सारे कमियों के साथ आए हुए बहुत लोग को प्रभु देखते हैं. முறுமுறுக்கிறத விட்டுருங்க, कुड़कुड़ाना बंद कीजिए, சண்டை போடுறத விட்டுருங்க, वो लड़ना के बंद कीजिए, அப்படியே சோர்ந்து படுக்கிறத விட்டு எழும்பி निराश में लेटने के अवस्था को छोड़कर நான் கர்த்தரை துதிப்பேன், मैं परमेश्वर को स्तुति करूंगा, கர்த்தரை துதிப்பேன். परमेश्वर को स्तुति करूंगा. ஆண்டவருக்காக இழந்த ஒருவரும் குறைவுபட்டது தரித்திரரானது இல்லை. परमेश्वर के लिए जो कोई लोग गवाए हैं वो लोग दरिद्र बन गए करके इतिहास नहीं है. ஹalleluya. हालेलुया. இப்போ ஜெபிக்கணும்னு கேட்டோம். अभी अगर
हम लोग सुने हैं प्रार्थना करना है, ஊழியங்களுக்காக கொடுக்கணும்னு கேட்டோம். सेवा के लिए देना करके हम लोग இப்போ सुना ஒரு है। முக்கியமான பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என் வார்த்தையை முடிக்க போகிறேன். लेकिन एक मुख्य भाग को आपके बीच में बांटकर मेरा संदेश को खत्म करने के लिए चाहती हूँ। தானியேல் 12வது அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசிப்போம். दानियेल उसका 12 अध्याय 3 वचन को हम लोग पढ़ेंगे। ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், बहुत लोगों को धार्मिकता में लेकर आने वाले लोग நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். तारागण के समान ज्योति चमकाएंगे। வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம், அவர் நட்சத்திரங்களை தனது கரத்துல வைத்திருக்கிறார். प्रकाशित वाक्य में हम लोग देखते हैं वो तारागण को अपने हाथों में रखे हैं। இன்னைக்கு ஊழியம் செய்கிற எல்லாரும் நம்ம ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். आज सेवा करने वाला हम सब लोग इकट्ठे होना है। நம்ம எங்க இருக்கிறோம்? हम लोग जहां कहीं भी हो ஆண்டவருடைய கரத்துல நட்சத்திரங்களை போல இருக்கிறோம். परमेश्वर का हाथों में तारा के समान हम लोग चमकना है। எல்லாரும் சொல்லுவோமா, हम सब लोग मिलकर कहे, நான் கர்த்தருடைய கரத்துல मैं परमेश्वर का हाथ में நட்சத்திரமா இருக்கிறேன். तारा के समान मैं रहता हूँ। நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். मैं चमकूंगा। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு சபை ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். आज कलीसिया इस बात को जानना है। இயேசு இல்லாவிட்டால் ஒரு மனிதன் எங்கே போகிறான்? यीशु मसीह नहीं है तो एक व्यक्ति कहां जाता है? அவன் நித்தியம் எங்க இருக்க போகிறது? उनका अनंत काल कहां होगा? யாராவது சொல்லுங்க. कोई बताइए। நரகத்துல. वो नरक में जाएगा। இன்னைக்கு உங்க குடும்பத்துல இயேசு இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஒரு நாள் நரகத்துக்கு போக आज போகிறார்கள். आपका परिवार में जितने लोग यीशु मसीह के बिना रहते हैं वो लोग एक दिन नरक में जाएंगे। புருஷன் பணம் கொண்டு வரல, அதை சேர்க்கல, நகையை தரலன்னு தினமும் அழுகிற அன்பு சகோதரியே, ஒன்றறிந்து கொள்ளுங்கள், உங்கள் புருஷன் இயேசு இல்லாமல் நரகத்துக்கு போகிறார். அதை குறித்து நீங்கள் அழ வேண்டும். मेरा पति ने अभी गहने नहीं लेकर आया, पैसा नहीं लेकर आया, ऐसा करके बताने वाली बहन, अगर आपका पति प्रभु में नहीं है तो एक दिन नरक में जाएगा। உங்கள் சகோதரனோ சகோதரியோ இன்னும் இயேசுவை கண்டு கொள்ளவில்லை என்றால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், அவன் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். आपके भाइयों बहनों अगर प्रभु यीशु मसीह में नहीं है तो एक बात जान लीजिए, वो नरक के ओर जा रहे हैं। நம்முடைய சொந்தங்களை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து ஒரு பாரம் நமக்குள் உண்டாகட்டும். हमारा रिश्तेदार के बारे में, हमारे जो लोगों के बारे में एक ख्याल, एक बोझ हमारा हृदय में आना है। கரிசனை வரட்டும். वो हमारे लिए एक ख्याल, एक प्यार हमारे हृदय में आने दो। ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவை இயேசு. एक इंसान के लिए सबसे बड़ा जरूरत यीशु मसीह है। அதனாலதான் உங்களை சொல்றோம், ஊழியத்துல கலந்து கொள்ளுங்கள். इसलिए हम लोग कहते हैं इस सेवा में भाग ले लीजिए। சுவிசேஷ ஊழியத்திற்கென்று நம்முடைய சபையில 4 பேர் அல்ல, इस सुसमाचार प्रचार करने के लिए हमारा कलीसिया में सिर्फ 4 लोग नहीं है। வரும் நாட்களில் 40 பேரை ஆண்டவர் எழுப்பட்டும். आने वाले दिनों में 40 लोगों को प्रभु खड़ा करने दे। ஆமென், आमीन, ஆமென். சகோதரர்கள் சொல்லுங்க, ओ भाई लोग कह दीजिए ஹalleluya. हालेलुया। அவர்கள் கடந்து செல்லுகிற பகுதிகளில ஜனங்கள் இயேசு இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள். जहाँ कहीं वो लोग जाते हैं उधर यीशु के बिना लोग मरते रहते हैं। அவர்களுக்கு தேவை இயேசுவை சொல்லுகிற நீங்கள் उनके சகோதரனே. लिए जरूरत यीशु मसीह के बारे में बताने वाला आप ही में भाई, நீங்கள் தேவை சகோதரனே. आप जरूरत है भाई। தீர்மானம் எடுங்க. आप निर्णय ले लीजिए, ஆண்டவரே, இந்த மாதத்துல நான் கடந்து போகிறேன். प्रभु इस शहर में मैं जाऊंगा। பார்க்கிறவர்களுக்கெல்லாம் இயேசுவை சொல்லுங்க. जो कोई किसी लोगों को भी आप देखिए उनको यीशु मसीह के बारे में बताइए। அவருக்காக எழும்பும் போது பிரச்சனை வராம இருக்காது. जब प्रभु के लिए हम उठ खड़ा हो जाते हैं आपके जीवन में जरूर समस्या आएगा। இங்க ஊழியம் செய்கிற சகோதரிகள், ஊழியக்காரர்களை சொல்லலனா, இந்த இடத்துல இருக்கிற अनेक சகோதரிகள் ஆண்டவருடைய ஊழியத்துல मुख्य पंगे எடுக்கறாங்க. इधर जो भी बहन लोग बैठे हैं परमेश्वर के सेवकाई में मुख्य भाग वो ले रहे हैं। அவங்ககிட்ட கேளுங்க, उन लोग से पूछिए உங்க வீட்ல பிரச்சனை உண்டா? उनका घर में समस्या है क्या? ஈஸியா இத செஞ்சிரீங்களா? आसानी रूप से करते हैं क्या? இல்ல, नहीं। போராட்டத்தின் மத்தியில संघर्ष के बीच में தங்களை விட்டு போட்டு अपने आप को बेच डालकर தங்களை தியாகத்தோடு त्याग के साथ இந்த ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
கொடுத்திருக்கிறார்கள் सेवकाई के लिए सौंपे हैं சண்டே ஸ்கூல் ஊழியம் संडे स्कूल का வாலிபர் सेवकाई, ஊழியம் जवान सेवकाई விசாரிக்கிற ஊழியம் वो पूछताछ करने वाला ஜெபிக்கிற सेवकाई ஊழியம் प्रार्थना की सेवकाई கலெக்ட் பண்ற ஊழியம் वो इकट्ठा करने वाला பல सेवकाई ஊழியங்கள் बहुत सारे सेवकाई हैं। ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சபையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தரட்டும் लेकिन आज मैं विश्वास करती हूँ हमारा कलिसिया में प्रभु एक बदलाव को दे ஹalleluya Hallelujah. நான் கடந்த வாரம் சனிக்கிழமை சொன்னேன் मैं पिछले शनिवार को दिन में कह रही थी ஒரு நபரையாவது மனதுல நினைச்சு ஜெபிங்க இந்த வருடத்துக்குள்ளாக நான் இவரை ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ணுவேன் एक व्यक्ति को कम से कम आप हृदय में लेते हुए प्रार्थना करिए इस साल में इनको मैं प्रभु के पास लेकर आऊंगा இங்க இருக்கிறதுல अनेகருக்கு நன்றாக பேச தெரியும் इधर जो भी बैठे हैं उन लोगों को अच्छी तरह बात करने के लिए आता है எந்த டாபிக் எடுத்தாலும் பேச தெரியும் कोई भी विषय को आप बता दीजिए अच्छी तरह बात करेंगे பிசினஸ் பத்தி பேச தெரியும் व्यापार के बारे में बात करने के लिए आता டெக்னிக்ஸ் பேச தெரியும் டெக்னிக்ஸ் हाँ टेक्निक्स के बारे में वो बताएंगे அரசியல் பேச தெரியும் राजनीति के बारे में बताएंगे ஆனா இயேசுவை மட்டும் பேசுவதற்கு வெட்கம் लेकिन यीशु मसीह के बारे में ही बताने के लिए शर्मिंदा உண்மைதானே ये सच है क्या எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க कितने लोग ऐसे बैठे हैं इधर வெட்கத்தோட இருக்கீங்களா வெட்கத்தோட இருக்கீங்களா वो शर्म के साथ बैठे हैं क्या இன்றைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க आज प्रभु से कह दीजिए இனி நான் எழும்புவேன் ஆண்டவரே आने वाले दिनों में मैं खड़ा होगा प्रभु இனி நான் சொல்லுவேன் ஆண்டவரே मैं आज मैं जाऊं अभी अभी जाने जा रहा हूं உங்களுக்குள்ள ஒரு ஆத்தும தாகம் உண்டாகட்டும் आपके अंदर एक गर्माहट को प्रभु दे ஒருவரும் கிரியை செய்ய கூடாத ராக்காலம் வருகிறதென்றல்ல வந்து விட்டது ऐसा दिन आने वाला है कोई भी काम नहीं कर पाएगा वो दिन आने नहीं जा रहा है आ गया है நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது कल होने वाला बात आप भी नहीं जानते हैं मैं भी नहीं जानती हूँ ஆண்டவர்ட்ட கேளுங்க இந்த प्रभु से मांगिए அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே नाश होने वाला लोग के बारे में एक बोझ मुझे दे दीजिए மரண ஓலங்கள் எல்லா பக்கத்திலும் கேட்கிறது वो नरक का आवाज सब जगह सुनाई पड़ता है அவர்களுடைய ரட்சிப்புக்கு அவர்களுடைய தேவை இயேசுதான் என்று சொல்லுங்கள் वो उनकी जो आवश्यकता उनकी जरूरत सिर्फ यीशु मसीह करके कह दीजिए எப்படியாகிலும் நான் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் ऐसा भी हो यीशु मसीह के बारे में घोषणा करना ही है எந்த வேலையாவது எந்த ஊழியத்தையாவது நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் कुछ भी काम कुछ भी सेवकाई प्रभु के लिए करना है ஒன்று உங்ககிட்ட அன்பா சொல்லட்டா एक बात मैं बड़ी प्रेम से आपसे मैं कह दूं ஆத்தும பாரம் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா आत्मा के बारे में बोझ मेरे जीवन में नहीं है करके आप महसूस करते हैं क्या ஒரு ரகசியம் தெரியுமா एक रहस्य आप जानते हैं क्या உங்க ஆத்துமா செத்துக்கிட்டு இருக்குது அதுதான் ரகசியம் आपका आत्मा मर रहा है वही रहस्य है அங்க இவ்வளவு பேர் செத்துட்டாங்க அதனால என்ன அப்படி நினைக்கிறோம்ல उधर इतना लोग मर गया उसमें वो कौन सी बड़ी बात है ऐसा सोच रहे हैं क्या ஆத்துமா செத்து கொண்டிருக்கிறது हमारा आत्मा भी मर रहा है அதே வேளையில उसी समय में ஐயோ வட இந்தியால இப்படி எல்லாம் நடக்குதா वो उत्तर भारत में ऐसा होता है நான் क्या ஒரு நிமிஷமா ஜெபிக்கணுமே मैं कम से कम 1 मिनट मुझे प्रार्थना இந்த करना है எண்ணம் இந்த சபையில யார் யாருக்கு உண்டாகிறதோ ऐसा विचार इस कलीसिया में किन किन लोग உங்கள் ஆத்துமா விழித்து இருக்கிறது என்று அர்த்தம் आपका आत्मा जागृत करके உங்க है ஆத்துமாவை செக் பண்ணிக்கோங்க आपका आत्मा को जांच लीजिए கரம் தட்டி அந்நிய பாஷை பேசுறது இல்லைங்க सिर्फ ताली बजाकर अन्य भाषा बोलना काफी नहीं है இங்க வந்து நல்ல சத்தமா துதித்ததல்ல इधर जोर से स्तुति करना काफी नहीं है ஆத்தும பாரமற்று காணப்படுகிற நாம் ஒவ்வொரு பேரும் செத்து கொண்டிருக்கிறோம் जो आत्मा के बारे में बोझ के बिना जो भी लोग पाया जाते हैं वो सब लोग मरते जाते हैं ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில சோர்வு क्यों आपके जीवन में निराशा ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சொல்லுவாங்க ரொம்ப சோர்வு சிஸ்டர் ஜெபிக்கவே முடியல कुछ लोग ऐसा कहते हैं आत्मिक जीवन में मैं बहुत थक चुका हूँ मुझे प्रार्थना नहीं होती है ஏன் தெரியுமா क्यों आपको मालूम है ஆத்தும பாரம் இல்லை आत्मा के बारे में एक बोझ नहीं है ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன் எத்தனை பேர் இங்க சொன்னீங்க एक जमाने में कम से कम एक व्यक्ति को एक दिन में मैं सुसमाचार बताता था ऐसा करके कितने लोग हैं சிலருக்கு சிரிப்பு வருது कुछ लोगों का मुस्कुराते हैं இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் போய் சாரி ஒரு நாளைக்கு ஒரு ஆள் போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுன்னு வந்துட்டோம் अभी एक दिन के लिए एक आत्मा चला गया अभी एक साल के लिए एक आत्मा आ गया 2011ல
உங்கள் மூலம் ஒரு நபராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? वो 2022 में आपके द्वारा कम से कम एक व्यक्ति प्रभु को ग्रहण किया है क्या? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கு நான் வரலங்க. भावनात्मा में आकर जो भावनाओं में आकर मैं बताने के लिए नहीं आई हूँ. இன்னைக்கு ஆண்டவருடைய பாரம் காட்டாத்துறை சபையை பற்றி என்ன இருக்குதுன்னு தான் சொல்றேன். लेकिन परमेश्वर का बोझ काटातुरे कलीसिया के बारे में क्या है उसको मैं बांटती हूँ. இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. अभी सिर्फ 1.5 महीना बाकी है. இன்னைக்கு ஒரு முடிவோடு இந்த ஆலயத்தை விட்டு போவோம். आज एक निर्णय के साथ ஒரு நபருக்காவது இயேசுவை சொல்ல போறேன். एक आत्मा को मैं कम से कम यीशु में என்ன துக்கத்தை அனுபவிச்சாலும் துன்பத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்ல. कितना भी पीड़ा क्यों ना हो, कितना भी संकट क्यों ना हो, நான் ஆண்டவருக்காக தீர்மானிக்க போகிறேன். मैं मेरा प्रभु के लिए मैं निर्णय लूंगा. अनेकருக்கு எதையோ इंट्रोड्यूस பண்ணனும். बहुत लोगों को बहुत सारी चीजों के बारे में बताने के लिए जरूरत है. இயேசுவை அறிவிக்க மறந்து விட்டோம் இல்லையா? लेकिन यीशु मसीह के बारे में हम बताना भूल गया है. நான் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறேன். நம்முடைய சபையிலும் ஒரு முறை சொன்னேன். அதே சம்பவத்தை சொல்லுகிறேன். मैं सब जगहों में इस घटना में कहती हूँ. इस हमारे कलीसिया में भी मैं दोबारा कहती हूँ. டைட்டானிக் கப்பல், टाइटैनिक पानी का जहाज, அது கவிழ்ந்தது எல்லாருக்கும் தெரியும். वो डूब गया करके सब लोग को मालूम है. அது ரொம்ப நேர்த்தியா எந்த ஒரு தவறும் இல்லாதபடி அவ்வளோ வருஷம் वो बहुत उचित रीति में बहुत अच्छी तरह वो बनाया गया है. कुछ भी गलती उसमें नहीं था. அது செய்யப்பட்டிருந்தாலும் लेकिन इस तरह से वो बना दिया जाने के बाद भी அது பயணம் செய்த சில மணி நேரத்துக்குள் जब वो यात्रा शुरू कर कुछ घंटों के अंदर பனி புயல் காரணமாக அந்த கப்பல் உடைந்தது. एक बर्फ का चट्टान पर वो टकराने के कारण उसका वो टूट गया है. ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். एक व्यक्ति उसमें जो था उसके बारे में मैं कहती हूँ. ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு பாஸ்டர், स्कॉटलैंड का एक जो पास्टर उसमें था, ஜான் ஹோப்பர், जॉन होपर करके उनका नाम है. அவர் அதுல பயணம் செய்தார். वो उसमें यात्रा कर रहे थे. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை उस दिन संडे का दिन था. அந்த கப்பலிலேயே ஞாயிறு ஆராதனை நடைபெற்றது. उस जहाज के अंदर ही जो इतवार का आराधना चला रहे थे. பாஸ்டர் அட்டெண்ட் பண்ணாரு. उस पास्टर भी उसमें भाग लिया அவர் ஒவ்வொருவரோடு இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். और हर एक के साथ यीशु मसीह के बारे में बता रहे थे. திடீரென்று அறிவிப்பு வந்தது. अचानक एक घोषणा उधर எல்லா आई. பொருட்களையும் வீசுங்க, वो सारे चीजों को फेंक உங்க दीजिए, கேபினை காலி பண்ணுங்க, वो आपका कैबिन को खाली कर दीजिए, சீக்கிரத்துல நான் மூழ்க போகிறோம். अभी जल्दी हम डूबने वाले हैं. அந்த நேரத்துல ஹாப்பர் என்ன செய்தார் தெரியுமா? उस समय में हापर ने क्या किया आपको मालूम है? தன்னோடு தன்னுடைய 6 வயது மகள் பயணம் செய்து கொண்டிருந்தாள். उनके साथ उनका 6 साल का बेटी भी यात्रा कर रही थी. அவளை ஒரு பிளாங்கெட்ல சுத்தினாரு. वो एक बैग में उनको लपेटा. லைஃப் போட் நிறைய கொஞ்சம் தான் லைஃப் போட் இருந்தது. वो कुछ ही उसका लाइफ बोट उधर था. அந்த போட்ல இவருக்கு ஒன்று கிடைத்ததுல அந்த மகளை வைத்து, மகளே நாம் சீக்கிரத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி மகளை போட்டாரு. उस बोट में अपना बेटी को ब्लैंकेट में लपेट कर ऐसा बता दिया, तभी बेटी हम जल्दी मिलेंगे करके उस लाइफ बोट में छोड़ दिया. இவருக்கு ஒரே ஒரு மரத்துண்டு கிடைத்தது. इनके लिए एक लकड़ी का टुकड़ा मिला. மரத்துண்டை பிடித்துக் கொண்டு उस लकड़ी का टुकड़ा को उसको लेकर, சாதா கடல் அல்ல, वो साधारण एक समुद्र नहीं था. பனி முழுவதும் நிரம்பி ஐஸ் கோல்டா இருக்குது. उसमें बर्फ से भरा हुआ एक ठंडा समुद्र है. ஒவ்வொரு நபர்கிட்டயா போய் சொன்னாராம், एक एक व्यक्ति के पास जाकर वो जा रहा था. बता रहा சகோதரனே था, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? वो आप क्या भाई आप यीशु मसीह को ग्रहण कर चुके हैं क्या? அன்பு தாயே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? वो मेरा भाई यीशु मसीह को ग्रहण कर चुके हैं क्या? இயேசுவை விசுவாசி, यीशु मसीह के ऊपर विश्वास कर, அவரை அறிக்கை செய். यीशु मसीह का घोषणा இந்த कर, கடைசி நிமிடத்துல இயேசுவை ஏற்றுக்கொள். इस अंतिम क्षण में यीशु मसीह को कबूल कर. ஒவ்வொருவருக்கா சொல்றாரு. हर एक के पास वो जाकर कहा. ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ऐसा बहुत लोग यीशु मसीह का ग्रहण किया. இவர் குளிர்ல அப்படியே மூழ்கி கொண்டிருக்கிறார். अभी वो बहुत जो ठंड में वो डूब रहा है. ஒரே ஒரு சகோதரன் एक ही भाई அவன் கிட்ட போய் கேட்டாரு, उनके पास आकर पूछा, are you saved?
ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? वो अब क्या है, अब उद्धार पाए हैं क्या? அவன் சொன்னா இல்ல. उन्होंने कहा मैं नहीं उद्धार அதற்குள்ள ஒரு அலை வந்து இவரை வேறு பக்கம் போய் கொண்டு போனது. वो उसके बीच में एक लहर आया, उसको दूसरा तरफ खींच के लेकर गया. மீண்டும் அடுத்த அலையில இதே சகோதரன் பக்கத்துல வர்றாரு. दोबारा दूसरा लहर के कारण ये इसी भाई के पास आता அவனை है. பார்த்து கேக்குறாரு, சகோதரனே ரட்சிக்கப்பட்டாயா? भाई अभी उद्धार पाया क्या? அவன் ஒன்று பதில் சொல்லல. उन्होंने कुछ भी जवाब नहीं அவர் दिया. மூழ்கிறாரு. वो तो अभी डूब रहा है. மேல திரும்ப வருகிறாரு. दोबारा ऊपर आ रहा है. திரும்பவும் அவன் கேக்குறாரு, दोबारा पूछ रहा है, சகோதரனே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? भाई उद्धार पाया क्या? சொல்லிக்கொண்டே அவர் கீழே மூழ்கினார். ऐसा बता बता कर उन्होंने डूब गया. ஆனால் இந்த சகோதரன் लेकिन ये भाई அக்விலா வெப் என்கிறதான ஒரு சகோதரன், அக்விலா வெப், अब्दुल्ला वेब करके இவன் इनका नाम கனடா है. தேசத்தை சேர்ந்தவன். कनाडा देश का है. அவனுக்கு லைஃப் போட் கிடைச்சது. उनके लिए लाइफ बोट मिला था. அவன் அந்த கடலில் இருந்து வெளியே வரப்பட்டான். उस समुद्र से वो बाहर निकल कर आया. இயேசுவை ஏற்றுக்கொண்டான். यीशु मसीह को ग्रहण किया. அமெரிக்க தேசத்துல நடந்த ஒரு பெரிய கன்வென்ஷன்ல அவன் சொன்னான், वो अमेरिकन देश में जो होता था बड़ा कन्वेंशन में ऐसा कहा, ஜான் ஹாப்பர் மூலம் கடைசியாக ரட்சிக்கப்பட்ட மனிதன் நான். जॉन हापर के द्वारा आखिरी समय में उद्धार पाया हुआ व्यक्ति मैं हूँ. கடைசி நபர் வரைக்கும் இயேசுவை சொல்லுவோமா? अंतिम व्यक्ति तक हम यीशु मसीह के बारे में என் बताएंगे பிள்ளை क्या? சாக போறா, என் பிள்ளை சாக போறா, मेरा बेटा भी मरने जा रहा है, நான் சாக போறேன், मैं मरने जा रहा हूँ. இந்த நேரத்துல இயேசுவை சொல்வதா? उसी वक्त में मैं प्रभु के இல்ல, बारे में बताएंगे. அந்த நேரத்திலும் நான் மரித்தால் இயேசுவண்டை போக போகிறேன். अगर मैं मरूंगा तो भी यीशु मसीह के पास जाऊंगा. ஆனால் இவர்களுடைய ஆத்துமா, लेकिन इनकी आत्मा, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய ஆத்துமாவை आपके குறித்து चारों ओर पाया जाने वाले लोग की என்ன आत्मा, கரிசனை நமக்கு? आपके जीवन में क्या ख्याल है? ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். आज एक निर्णय लेने जा रहे हैं. ஒரே ஒரு சம்பவத்தோடு என் வார்த்தையை முடிக்கிறேன். एक घटना के साथ मेरा संदेश को समाप्त करती हूँ. டாக்டர் அலெக்சாண்டர் டஃப், डॉक्टर अलेक्जेंडर डफ இந்திய மிஷனரி, भारत देश में आया हुआ मिशनरी, ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து வந்தார். स्कॉटलैंड देश से आया था. தன்னுடைய முதிர் வயது வரைக்கும் இந்த இந்திய மண்ணில ஊழியம் செய்தார். अपना जो बुजुर्ग जो उम्र तक भारत देश के लिए सेवा किया. அவருடைய வயதின் நிமித்தம் அவர் திரும்ப ஸ்காட்லாந்துக்கு போனார். अपना जो उम्र के कारण अभी लौट कर स्कॉटलैंड में गया. அந்த தேசத்துல பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்ல ஒரு நாள் செய்தி கொடுத்தார். उस देश में प्रेस्बिटेरियन चर्च में एक दिन संदेश दिया था. அவர் சொன்னாரு, उन्होंने कहा இந்திய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, भारत देश नाश हो रहा है, இருளில இருக்கிறது, वो अंधकार में है. இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்களே, இதில் எத்தனை பேர் உண்டு என்று கேட்டார். उन लोगों के लिए सुसमाचार बताने के लिए इधर इकट्ठे हुए इतने लोग में कितने लोग तैयार हैं? ஒருவரும் எழும்பல. कोई भी नहीं उठा. திரும்ப கேட்டார், दोबारा पूछा, ஒருத்தர் எழும்பல. कोई भी नहीं उठा. அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். ऐसा ये बेहोश होकर गिर गया. டாக்டர்ஸ் அவரை கொண்டு போய் படுக்க வச்சு ஏதோ பண்றாங்க. डॉक्टर लोग उनको लेके जाकर कुछ ना कुछ करते रहते हैं. கொஞ்ச நேரத்துல விழித்தார். दोबारा उनका जीवन आया. அவர் கேட்டார், என்ன எங்க வச்சிருக்கீங்க? वो उन्होंने पूछा मुझे कहाँ रखे हैं? டாக்டர்ஸ் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, डॉक्टर लोग ऐसा बता रहे हैं आपके लिए हार्ट अटैक आ தயவு गया. செய்து படுத்துருங்க. अभी कृपया करके अब लेट जाइए. இல்ல, எழும்பினாரு. नहीं, वो उठ गया. திரும்பவும் புல்பிட் போனாரு. दोबारा पुलपिट में गया. அவர் சொன்னாரு, எத்தனை பேர் உண்டு? अब और ऐसा पूछने लगा कितने लोग तैयार है? யாரும் பதில் அளிக்கல. कोई भी जवाब नहीं दिया. அப்போ அவர் சொன்னாரு, उस समय में उन्होंने कहा இந்த தேசத்தின் குயின் விக்டோரியா அவர்களுடைய சேவையில வந்து வேலை செய்வதற்கு எத்தனை பேர் உண்டு என்று கேட்டால் நீங்கள் அத்தனை பேரும் போயிருப்பீர்கள். अगर इस देश का महारानी क्वीन विक्टोरिया का सेना में कितने लोग अभी आने के लिए चाहते हैं तो आप सब लोग आएंगे. இயேசு ராஜா இன்றைக்கு அழைக்கிறாரு, யாரும் எழும்ப மாட்டேன்றீங்க. राजाधि राजा यीशु बुलाते हैं, कोई भी नहीं उठते हैं. அவர் அந்த தாய்மார் தகப்பன்மாரை பார்த்து, fathers and mothers of Scotland, जो ऐसा वो जो बुजुर्ग मादा जो पिता लोगों को देखकर वो स्कॉटलैंड का मादा जी हो, पिताजी हो, இந்திய தேசத்திற்காக கொடுப்பதற்கு உனக்கு ஒரு மகன் இல்லையா?
भारत देश के लिए देने के लिए एक बेटा भी आपके पास नहीं है क्या? நான் திரும்பவும் இந்தியாவுக்கு போக போகிறேன். मैं दोबारा भारत लौट कर जाऊंगा. கங்கை நதியின் கரையில நான் படுத்துக்கொண்டு ஜெபிக்க போகிறேன். वो गंगा नदी के किनारे में लेटते हुए मैं प्रार्थना करूंगा. அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும், ஸ்காட்லாந்து தேசத்துல இந்தியாவிற்கென்று ஒரு வாலிபன் கூட இல்லை என்று இந்தியர்கள் அறிந்து கொள்ளட்டும். भारत का लोग अभी जानने दो, स्कॉटलैंड के अंदर एक भी जवान नहीं है भारत लोगों के लिए. இதை சொன்ன மாத்திரத்துல ऐसा बताकर நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் எழுந்து முன் வந்தார்கள். करोड़ों जवान लोग उठ खड़ा हो गया और आगे आया. நான் இந்தியாவுக்கு போகிறேன், मैं भारत में जाऊंगा, நான் இந்தியாவுக்கு போகிறேன். मैं भारत में जाऊंगा. எல்லாரும் கண்களை மூடுவோம். हम सब लोग आंखों को बंद करें. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஆண்டவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் இன்றைக்கு உண்டு? परमेश्वर को बोझ को ग्रहण करने के लिए कितने लोग तैयार हैं? அவருடைய கட்டளை, उनकी आज्ञा, சுவிசேஷத்தை சொல்லு, सुसमाचार प्रचार करो. பார்க்கிற எல்லாருக்கும் சொல்லு. जिन लोगों को भी आप देखते हो उन लोगों को बांटो. சுவிசேஷம் அறிவிக்கப்பட இன்னும் ஒரே ஒரு நபர் தான் உண்டு என்று சொல்லுகிற வரைக்கும் சொல்லு. सुसमाचार बताने के लिए अभी एक ही व्यक्ति बाकी करके उसी समय आने तक तुम बताते உங்க रहो. குடும்பத்துக்கு நீங்க தான் காவலாளர் சகோதரனே. आपका परिवार के लिए आप भी एक गार्ड है. ओ प्रिय भाइयों, உங்க குடும்பத்துக்கு காவலாளி நீங்க தான் சகோதரியே. आपका परिवार के लिए वॉचमैन आप ही जो இன்னைக்கு बहन என்ன हो. செய்ய போறோம்? हम लोग आज क्या करने जा रहे हैं? ஹalleluya. हालेलुया. தேசங்களுக்காக ஜெபிக்கிறோமா? देशों के लिए प्रार्थना करते हैं क्या? கொடுக்க தீர்மானம் எடுக்கிறோமா? देने के लिए हम निर्णय लेते हैं क्या? பர்னபாவும் பவுலும் சேகரித்தது போல சேகரிக்க தீர்மானம் எடுப்போமா? बरनबा और शाऊल जिस तरह से इकट्ठा किया है ऐसा इकट्ठा करने के लिए हम लोग निर्णय लेते हैं क्या? தேசங்களுக்கு கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாலிபனாய், வாலிப மகளாய், சகோதரனாய், சகோதரியாய் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? देशों में जाकर प्रभु के बारे में बताने के लिए जवान मैं तैयार हूं, एक भाई एक बहन मैं तैयार हूं करके बताने के लिए வாலிபர்கள் ஆரம்பிங்க உங்க ஊழியத்தை. வாலிபர்கள் உங்கள் ஊழியத்தை ஆரம்பியுங்கள். ओ जवान भाई बहनों आपका सेवकाई को शुरू करो. நீங்க இருக்கிற இடங்களில கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நில்லுங்கள். जहां कहीं आप रहते हैं उधर एक जलन के साथ जोश के साथ यीशु ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார் என்றால் தேசங்களுக்கு கடந்து செல்லுங்கள். अगर परमेश्वर आपसे बातें करने से देशों के लिए आप निकल जाइए. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல आज एक जमाने में ஜெபம் பண்ணுவது, वो प्रार्थना ये कुछ ना कुछ के लिए एक ले सकते हैं, नहीं तो परिवार के लिए एक कम से कम आप पाकर जाइए. उत्तर भारत का सेवकाई के लिए आप इकट्ठा कर कर प्रभु को हमारे लिए आप सगाईदा कीजिए सेवा करने के लिए. நோட்டீஸில் 9 குறிப்புகள் இருக்கிறது, ஆனா 5 வகையான நோக்கம் இதில் இருக்கிறது. इसमें 9 जो बात पाया जाता है मुद्दा, लेकिन 5 प्रकार की जो उद्देश्य इसमें लिखा गया है. உங்கள் பெயர், அட்ரஸ், செல்போன், आपका जो पता और ईमेल, फोन नंबर, एड्रेस वो सब आप दे सकते हैं. ஜெப தேவைகளை குறிப்பிடும்படி அன்பாய் கேட்கிறோம். आपका प्रार्थना विषय भी इसमें लिखकर आप दे सकते हैं. நேரம் தாமதமானதற்கு மன்னிக்கவும். वो थोड़ा देर हो गया है इसलिए कृपया मुझे क्षमा करिए. என்னால் இயன்றதை செய்வேன். मुझे से जो कुछ होएगा मैं करूंगा. ஜெபம் பண்ணுவேன், मैं प्रार्थना करूंगा, கொடுப்பேன், मैं दूंगा, ஊழியம் செய்வேன், मैं सेवा करूंगा, குழுவாக இணைந்து செயல்படுவேன். मैं झुंड के साथ मिलकर काम करूंगा, நான் அதிகமாக கண்ணீர் சிந்தி ஜெபிப்பேன். मैं ज्यादा से ज्यादा मैं आंसू बगाकर प्रार्थना करूंगा. ஏதாவது ஒரு ஊழியம் செய்வேன். कुछ ना कुछ सेवा करना है. அப்படிப்பட்டவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ऐसा कहने वाले लोग हाथ ऊपर करिए. ஒருத்தர் கூட கை வைத்தாம இருக்க கூடாது. கை कोई வைத்து. भी हाथ कड़ा करने के बिना इधर नहीं रहना है. டைட்டானிக் கப்பலில் ஹாப்பரை பத்தி நாம் கேட்டோம். टाइटैनिक जो जहाज में हापर के बारे में हम लोग सुने थे. 6 வயது மகனை குறித்து கூட கவலைப்படல. 6 साल का बेटा के बारे में भी कोई चिंता नहीं था. ஆகவே இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுப்போம். इसलिए इस गीत गाकर हम अपने आप को सौंपेंगे. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எல்லாரும் பாடுவோம். हम सब लोग आएंगे. அழைக்கிறார் நாமோ அவரிடம் நடத்திடுவார்.
அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார் காடுகளில் பல நாடுகளில். என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில். என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டே அதற்காகவுமே தேடுவோர் யார் என் ஆடுகளை. பாடுபட்டே அதற்காகவுமே தேடுவோர் யார் என் ஆடுகளை. மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவார் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே. கையை உயர்த்துவோமா? हाथों को ऊपर करें। இயன்ற மட்டும் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். मुझसे जो कुछ होएगा मैं करूंगा। என் பொருளாலும் मेरा जो मेरा चीजों के द्वारा, என் உழைப்பினாலும் मेरा सेवा के द्वारा, என்னுடைய ஈடுபாடுகளினாலும் मेरा जो जुड़ने के कारण இயன்ற மட்டும் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். जो कुछ मुझसे हो सकता है मैं करूंगा। ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, एक छोटा से प्रार्थना करिए, प्रभु जी உம்முடைய ஆசீர்வாதத்தினால आपका आशीष के कारण அடியானின் வீடு, मेरा घर, உமக்கு ஊழியம் செய்யும் வீடு, आपका सेवा करने वाला घर, உமக்கு பணிவிடை செய்வோனின் வீடு, आपका सेवा टहलने वाला घर, உமக்கு சேவகம் செய்வோனின் வீடு, प्रभु आपका सेवा करने वाला एक जो उमक गुलाम उप्पु का एक दास कोडुत्तवनिन का वीडु, घर, आपके लिए सौंपा गया घर என்றைக்கும் हमेशा के लिए ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னீரே. आशीष पाया रहेगा करके मैं घोषणा करता நான் हूँ। உமக்கு இயன்ற ஊழியம் செய்ய போகிறேன். जो कुछ मुझसे हो सकता है मैं आपके लिए करूंगा। எத்தனை பேர் மறுபடி கையை உயர்த்துங்க कितने பார்க்கலாம். लोग दोबारा हाथ ऊपर करिए। நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து பாஸ்டர் சண்முகம் ஜேக்கப் ஜெபம் செய்வார். हम सब लोग को प्रभु के हाथों में सौंपते हुए अवर हमारे जबम बीच में पढ़ने पास्टर आशीर्वाद षणमुगम आपको। जैकब प्रार्थना करेंगे। ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறுவார். ஹalleluya 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 ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எங்களோடு கூட இருந்தீர். ஒவ்வொரு பாகத்தின் மூலமாக இடைப்பட்டீர். விசேஷமாக செய்தி வேளையில் உம்முடைய இருதய துடிப்பை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீர் சுவாமி. ஆம். ஆகாஷ் और पृथ्वी का मालिक परम வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, इस वक्त में आपको धन्यवाद देते हैं प्रभु. இந்த காரியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்। आज का आराधना में सुबह से लेकर के अभी तक प्रभु, शुरुआत से लेकर अभी तक आपने अगुवाई किया। இந்த நாளின் ஆராதனையிலே ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்கள் மத்தியில் அசைவாடினீர் ஆண்டவரே। विशेष तौर से संदेश के द्वारा हम सबों से बर्ताव किया प्रभु। குறிப்பாக ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டீர் ஆண்டவரே। आप अपना हृदय को धड़कन को प्रभु प्रकट किया। உம்முடைய இருதயத்தின் துடிப்பை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீர்। एक जन भी नाश होना तेरी इच्छा नहीं है प्रभु। एक भी जन नाश होना तेरी इच्छा नहीं है। ஒருவரும் ஆண்டவரே அழிந்து போக கூடாது। आप सभी लोग उद्धार पाना चाहते हैं। எல்லாரும் ரட்சிப்படைய நீர் விரும்புகிறீர்। इस कलिसिया के लिए विशेष तौर से हम प्रार्थना करते हैं। இந்த சபைக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம்। जितने लोगों के दिल में आपने प्रेरित किया, ஆண்டவரே எத்தனை மனிதருடைய இருதயங்களை நீர் ஏவி எழுப்பினீரோ, प्रार्थना करने के लिए, ஜெபிப்பதற்கு, दान देने के लिए, காணிக்கை கொடுப்பதற்கு, मिल के सेवा करने के लिए, இந்த ஊழியத்தில் இணைந்து செயலாற்றுவதற்கு, उत्तर भारत के सेवा के लिए अपना हाथ को बढ़ाने के लिए, வட இந்திய ஊழியத்திற்காக தங்களுடைய கரங்களை விரிப்பதற்கு, जिन्होंने निर्णय लिया
எவரெல்லாம் ஆண்டவரே தீர்மானம் செய்தார்களோ उसमें बने रहने के लिए सहायता कर। அந்த தீர்மானத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க உதவி செய்யும். इस कलीसिया के संभालने वाले पास्टर कालेब जय कुमार के लिए धन्यवाद देते हैं। இந்த சபையினுடைய தலைமை போதகர் ஆண்டவர் போதகர் காலேப் ஜெயக்குமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். और इनका कमेटी के लिए धन्यवाद देते हैं। இந்த கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். बीएमसी मिशन के लिए धन्यवाद देते हैं। இந்த பிஎம்எம் ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். जितने लोग उत्तर भारत में सेवा करते हैं उन सबों के लिए धन्यवाद देते हैं। வட இந்திய ஊழியத்திலே ஊழியம் செய்கிற அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். और पास्टर के साथ जितने लोग कलीसिया का बढ़ोतरी के लिए सेवा करते हैं उन सबों के लिए धन्यवाद देते हैं। பாஸ்டரோடு கூட இணைந்து எத்தனை பேர் இந்த ஊழியத்திலே தங்களுடைய உழைப்பை அவர்கள் கொடுக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். आपका अनुग्रह का हाथ बने रहने पाए। உம்முடைய கிருபையின் கரம் இவர்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. हाँ प्रभु, आने वाले साल में आपने कहा ஆண்டவரே வருகிற ஆண்டிலே आपने अनेक अंधकार में रहने वाले लोग अद्भुत ज्योति की ओर आएंगे करके आपने वायदा दिया। இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று அவர் நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். बहुत अगुओं को खड़ा करेगा। ஆண்டவரே நீர் अनेक தலைவர்களை எழுப்ப போகிறீர். वो ऐसे होने पाए। ஆண்டவரே அவ்விதமாக நடப்பதாக. इस दर्शन में सभी लोग मिल नहीं पाए। இந்த தரிசனத்தோடு கூட எல்லாரும் இணைந்து கொள்ளட்டும். सारे आदर महिमा इज्जत आप ही को देते हैं। எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ये प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தகப்பனே. आमीन। ஆமென். अब हमारे पिता परमेश्वर का प्रेम, இப்பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் प्रभु यीशु मसीह का अनुग्रह, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் पवित्र आत्मा का सहभागिता பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் हम सबों के साथ हमेशा होने पाए। நம்ம எல்லாரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. आमीन। ஆமென். आमीन।